بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. في سكون الليل أدعو في سجودي، والدجى حولي سواد في سوادي. يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي. يا سميعا يا مجيبا يا عظيما، اهدني يا خالق السبع الشداد. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருத்தப்பட வேண்டிய திருமணங்கள் என்ற இந்த தலைப்பில் இன்றைய இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொள்வதற்காக வேண்டி பல தினங்களுக்கு முன்னாலேயே எனக்கு அறிவிப்பை தந்து கட்டாயமாக இந்த தலைப்பில் பேசப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஏன் திருத்தப்பட வேண்டிய திருமணங்கள் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே நம்முடைய ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களும் அமைய வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். இதற்கு முன்னால் இருந்த வழமைகள், பழமைகள், ஊர் கலாச்சாரங்கள், வழக்கங்கள், பழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் முரணாக இருக்குமாக இருந்தால் அதையெல்லாம் நாம்
கடுகளவு கூட மனவருத்தப்படாமல் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், எவ்வாறெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்வதனால்தான் நம்மை சமூகம் வேறாக பிரித்து இவர்கள் குர்ஆன் ஹதீதை பின்பற்றுபவர்கள், இவர்கள் தௌஹீதுவாதிகள் என்றெல்லாம் விமர்சனம் செய்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சங்களையும் அணு அணுவாக நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டே வருகின்றோம். நீங்கள் பள்ளிவாசல்களில் பயான்களுக்கு சென்றால் எந்த பயானாக இருந்தாலும் ஆரம்பிப்பார்கள், துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா மேலான தீனில் வச்சிக்கிறான். மேலான பெரியோர்களே சகோதர்களே, தீன் என்கிறது அல்லாஹ்ட கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் அணு அணுவாக பின்பற்றி வாழ்கிறதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்குது. இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எந்த கொள்கைவாதியாக இருந்தாலும் இதை பேசிட்டு தான் அவங்களோட சப்ஜெக்டை பேசுவாங்க. இது ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு நல்ல ஒரு தத்துவம். நம்முடைய சகோதரர்கள் மௌலவி இல்லாதவர்கள் சில நேரம் பயான் பண்ணுவாங்க. தாயிகளாக வக்தில் போய் பள்ளிவாசல்கள் எழும்பி மக்களை தொழுகைக்கு அழைக்கக்கூடிய மௌலவி இல்லாத மக்கள் கூட மக்களுக்கு மார்க்கம் சொல்கிறதுக்காக அல்லாஹ்வுக்காக வெளிக்கிளம்புறாங்க. அவங்க இந்த அழகான வார்த்தையை சொல்கிறாங்க, துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா மேலான தீனில் வச்சுக்கிறான். தீன் என்பது அல்லாஹ்ட கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் அணு அணுவாக பின்பற்றணும் என்று பேசுகிறாங்க. அதைத்தான் நாங்கள் செல்கிறோம், அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி இந்த தீனில் இருக்குது. தீனுக்கு என்ன டெஃபினேஷன்? தீன் என்றால் என்ன? அல்லாஹ்ட கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. அல்லாஹ்ட கட்டளைண்டா குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைண்டா ஹதீஸ். அதான் குர்ஆன் ஹதீஸ். ரெண்டையும் அணு அணுவாக பின்பற்றணுமா? அணு ரொம்ப சின்னது, அந்த அணு அளவுக்கு கூட பின்பற்றணும், விட்டுறக்கூடாது. அதை பின்பற்ற போனால் அடிக்கிறாங்க, ஏசுகிறாங்க, சமூகத்தை விட்டு ஒதுக்குறாங்க. பின்பற்றணும்னு சொல்கிறாங்க, பின்பற்றுறவங்கள ஊரை விட்டு கழிக்கிறாங்க. பின்பற்றணும். அப்படி பின்பற்றுவதாக இருந்தால் தொழுகையில் மட்டும்தான் பின்பற்றுறதா? தொழுகையில் மட்டும்தான் குர்ஆனும் ஹதீஸுமா? நோன்பு வைக்கிறதுல மட்டும்தான் குர்ஆனும் ஹதீஸுமா? மையத்தை அடக்கிறதுல மட்டும்தான் குர்ஆனும் ஹதீஸுமா? எல்லா விஷயத்திலையும் தான். குறிப்பாக திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அங்கிருந்து ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய ஒரு 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 அத்திவாரம். திருமணம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அங்கிருந்து ஒரு திருப்பு முனை. அவர் ஒரு ஆளுமை உள்ளவராக, ஒரு தன்னம்பிக்கை உள்ளவராக, ஒரு தனித்துவம் உள்ளவராக, சொந்த காலில் நிற்கிறவராக, அவரே ஒரு தலைமைத்துவத்தை நிர்வகிக்கக்கூடியவராக, அவராகவே யோசித்து முடிவெடுத்து நடக்கக்கூடிய ஒருவராக மாறக்கூடிய அந்த கட்டம்தான் இந்த திருமணம். ஒரு மனிதனுக்கு இந்த திருமணம் ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்குது, ஒரு பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குது, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. நானும் இந்த சமூகத்தில் ஒரு சராசரி மனிதன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கிற ஒன்று தான் இந்த திருமணம். இந்த திருமணம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைங்கிறாங்க. திருமணத்தை நிராகரிக்கிறார் ஒரு சபித்தோழர் வந்து சொல்கிறார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ இபாதத்து செய்கின்றார்கள், நான் இனிமேல் திருமணம் முடிக்க மாட்டேன், எனக்கு வேணாம், அந்த வாழ்க்கை வேணாம், நான் அப்படியே இபாதத்தில் ஈடுபட போகிறேன் அப்படிங்கிறார் ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களை விட நான் அல்லாஹ்வை பயந்தவன், நானும் திருமணம் முடிச்சு தான் இருக்கிறேன். அன்னிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. பமன் ரகிப சுன்னத்தி ஃபலைஸ மின்னி,
என் வழிமுறையை யார் நிராகரிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. திருமணத்தை எப்படி நிராகரிக்க முடியும்? திருமணம் நபியுடைய சுன்னத். அப்போ திருமணம் என்கிறத நபியுடைய சுன்னத்தாக ஆக்கி அதை நிராகரிக்கிறத தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, இளைஞர் சமூகமே என்று கூப்பிட்றாங்க. யா மஅஷர ஷபாப், இளைய சமூகமே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யார் பாஅத் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பாஅத் என்றால் திருமணம் முடிக்கிற தேவையும் தகுதியும் இருந்தால், அது என்னங்கிறத சொல்ல வரேன், அது இருந்தால் அவர் திருமணம் முடிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தால் அவர் திருமணம் முடிக்கணுங்க. அப்போ பாஅத்தண்டா என்ன? வீடு, தொழில், நாளாந்த வருமானம், அதுவா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு ஹதீஸ் தான் விளக்கம் சொல்ல போகுது பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தனிச்சட்டம், சில விஷயங்கள் நபிக்கு மட்டும் தனிச்சட்டம் இருக்குது, நம்மளை மாதிரி இல்லை. எப்படி? நாங்கள் 4 திருமணத்துக்கு மேலே முடிக்க இயலாது, ஒரே நேரத்தில் 4 மனைவியை விட கூடுதலாக வச்சிருக்க இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விதிவிலக்கு, எத்தனை கல்யாணம் பண்ணுவேன்னா முடிச்சுட்டு ஒரே நேரத்தில் 11 வச்சுட்டு இருப்பார். நம்ம கல்யாணம் முடிக்கிறேன்னா ஒரு பெண்ணுடைய ஒலிகாரர் தேவை. ஒரு பெண்ணுடைய ஒலிகாரர் வந்து என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தரேன்னு சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொம்பளை வந்து நான் உங்களை முடிக்க போகிறேன்னா ரசூல்லா முடிச்சிடலாம், ஒலிகாரர் சம்மதம் எல்லாம் தேவையில்லை. இது ரசூல்லாவுக்கு மட்டும் தனிச்சட்டம். ஒரு பெண் வராங்க சபையில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு என்னில் தேவை இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள்னாங்க, என்ன கிஃப்ட் பண்ணுறேன்றாங்க. ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு பார்வையை தாழ்த்திக்கிட்டாங்க. அவங்க என்ன செய்யலை, விரும்பலை, நான் உங்களுக்கு மனைவியாக இருக்க போகிறேன், என்ன எடுங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எடுக்கலை. அந்த சபையில் இருந்த ஒருத்தர் எழும்பி, யா ரசூலல்லாஹ், பார்க்குறாங்க, முடிவு சொல்லலை ரசூலுல்லாஹ், ஒரு பொம்பளை வந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணிடத்தில் உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்றால் எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்களேன்றாங்க, எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்களேன் என்றாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பொம்பளை மறுப்பு தெரிவிக்கல, அதெல்லாம் வேணாம், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலை, மௌனமாகவே நிற்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அந்த நபி தோழர்கிட்ட, கல்யாணம் முடிக்க போகிறேங்கிற, மகர் கொடுக்கணுன்ட்டு என்ன இருக்குது என்று கேட்குறாங்க. கல்யாணம் முடிக்க போகிறேங்கிற, மகராக என்னமாலும் கொடுக்கணுமே, அப்போ மகர் கொடுக்க ஒன்றுட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் உடுத்துக்கிட்டு இருக்கிற வேட்டி தான் இருக்குது, அதை கொடுத்தா நான் அதை உடுக்கிறது. அப்போ வேட்டி மட்டும்தான் அவர் உடுத்திக்கிறாரு, மேலே கூட ஒன்றும் இல்லை. நம்மளாச்சும் சட்டையை கலட்டி ஷர்ட்டை கலட்டி கொடுத்துட்டு சாரத்தோட நின்றலாம், அவருக்கு அது கூட இல்லை. அட யாரோ சொல்லலாம், வேட்டி மட்டும்தான் இருக்குது, அதை கொடுத்தா நாயனத்தை கொடுக்குறது. எவ்வளவுக்கு ஏழ்மையான ஒரு நபி தோழர் கல்யாணம் பண்ணி கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உன்னிட்ட பாத்தே கிடையாது, உனக்கு கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட பாத்தி இருந்தால் கல்யாணம் பண்ணுங்கண்டு. ஏன்னா அந்த பாத்துங்கிற சொல்லுக்கு சிலர் சொல்கிறாங்க வீடு இருக்கணும், காணி இருக்கணும், காசு வருமானம் எல்லாம் இருந்தால் தான் கல்யாணம் வாங்குறாங்க. இல்லை, அப்படி இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, என்னப்பா உன்னிட்ட பாத்து இல்லை, மேலே போகிறதுக்கு ஒரு சட்டை இல்லை, கீழே போகிறதுக்கு மட்டும்தான் ஒரு வேட்டி அப்படின்னு இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உன் குடும்பத்தாரிடத்தில் போய் ஒரு இரும்பு மோதிரத்தையாச்சும் எடுத்துகிட்டு வாப்பா, மகரா கொடுக்கணும், என்னமாலும் கொடுக்கணும், எடுத்துகிட்டு வாப்பா என்கிறாங்க. அவர் உடனே கிளம்புறாரு, சபையை விட்டு போகிறார். பொம்பளையும் நிற்கிறா. அப்போ அவள் சம்மதிச்சுக்கிட்டான். போகிறவர் என்னமாலும் எடுத்து, இரும்பு மோதிரம் மட்டும் பொறுமதியா, விரலை போகிற இரும்பு 10 ரூபாய்க்கு வாங்கலாம் அன்றைக்கு, இப்போ பொறுமதியா, என்னமாலும் கொடுக்கணுமே, போயிட்டு வாங்கன்றோன்னே அப்படியே போகிறார். அவர் நிற்கிறார். ரொம்ப நேரம் கழிஞ்சு வரார், வந்து தலையை தொங்க போட்டு நிற்கிறார். என்னப்பா, குடும்பத்தார்கிட்டையெல்லாம் போய் பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கல, யார் சொல்லலாம், நம்ம சமூகமாக இருந்தால் உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் தேவையாடான்ருவோம். அட மகராக கொடுக்க சல்லி காசு இல்லை, உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தேவையா, எப்படிடா பொன் வச்சு நடத்த போகிற
அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். எம்மளை விட எவ்வளோ பெரிய அறிவாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்கல. அல்லாஹ் ரிஸ்க் அளப்பானுங்கிறதுல சரியான நம்பிக்கை உள்ளவங்க, அவங்க தக்வாசாரிகள், நாளைக்குன்னெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நிற்கிறாரு, அவன் நிற்கிறான். இப்போ 2 பேருக்கு சம்மதம் தான். இப்போ மகர் தான் இடையில பிரச்சனையாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு குர்ஆனில் என்ன பாடம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாங்க, குர்ஆனில் இன்ன அத்தியாயத்தில் இத்தனை வசனம் வரைக்கும் மனப்பாடம், இதில் இவ்வளவு, இதில் இவ்வளவு, இதில் இவ்வளவு அப்படின்றாங்க. அந்த பொம்பளைக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா அவர் அந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தாரத்தை மகராக எடுத்துக்கிறையா அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கிறேன் யாரை சொல்லான்னாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நாங்கள். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணுக்கும் ஒலிகாரராக இருக்கலாம். கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ பாத்தண்டா என்ன, கல்யாணம் முடிக்கிற தேவை இருந்தால் கல்யாணம் முடியன்ற அர்த்தம். கல்யாணம் காசு இல்லை, கல்யாணம் முடிக்கிற தேவை இருக்குதா, உனக்கு ஒரு தைரியம் இருக்குது, நான் கல்யாணம் முடித்து இருப்பேன் அப்படின்னு தைரியமும் இருக்குதா, முடிச்சுக்கோ. இப்போ நாளைக்கு என்ற ரிஸ்க்கு நாளைக்கு எல்லாம் தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இருந்தால் வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். நம்ம கையில் என்ன இருக்குது. அப்போ இந்த திருமணத்தை வாலிப சமூகமே அப்படி என்று கூப்பிட்டு சொல்லி கொடுத்து ஒரு சமூகத்துக்கு ஒரு கலாச்சாரமாக இந்த திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடத்தி காட்டுறாங்க. அதனால் இந்த திருமணம் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையில் தான் அமைய வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திருமணத்தை கற்றுத்தந்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் திருமணங்கள் வேறு பெயர்களில் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ எல்லாம் திருமணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒரு வீட்டில் வெள்ளைக்கொடி பறக்கும், ஒரு வீட்டில் வெள்ளைக்கொடி பறக்கும். வெள்ளைக்கொடி பறந்தா என்ன தெரியுமா அர்த்தம், இந்த வீட்டில் ஒரு கல்யாண பொண்ணு தயாராக இருக்காட்டு அர்த்தம். ஒரு கல்யாண பொண்ணு தயாராகிட்டா பொன் கேட்டு வாங்க அப்படின்ற அர்த்தம். பெண்களுக்கு மரியாதை இல்லாத சமூகம். அப்போ அந்த வெள்ளைக்கொடி பறந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைமார் போவாங்க. போய் அந்த பெண்ணோடு இருந்துட்டு வந்துடுவாங்க. போய் அந்த பெண்ணோடு மனைவியாக கணவனாக இருந்துட்டு போவாங்க. கடைசியாக அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை அங்கே போனவர்களில் யார் சாயலில் இருக்குதோ அவர் கணவன் ஆகுவார். இந்த ஒரு விபச்சாரம், அங்கே ஒரு கலாச்சாரம், அங்கே ஒரு திருமணம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றுறாங்க. மாற்றி ஒரு அழகான ஒரு புனித கல்யாணங்கிற அந்த முறையை, திருமண முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்கள், அவ்வளவுக்கு மோசமாக இருந்த அந்த சமூகம், முறாதால தெரியாமல் இருந்தது. பாப்பா திருமணம் முடிச்சுட்டு ஒரு பொம்பளையை தலாக் பண்ணிட்டுருவார், அதை போய் மகன் கல்யாணம் முடிச்சுக்குவோம். இது ஒழுக்க சீர்கேடுகளை இஸ்லாம் புனிதப்படுத்துது. எக்காரணம் கொண்டு ஒரு தந்தை விட்ட பெண்ணை மகன் திருமணம் முடிக்க முடியாது. அப்போ அவ்வளவுக்கு மோசமான கலாச்சாரங்களாக இந்த திருமணம் இருந்தது. இந்த திருமணத்தை நபி வழியாக்கி என்னுடைய சுன்னத்து என்று சொல்லி அதை ஆசை ஊட்டி இந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதில் முதல்ல இந்த திருத்தப்பட வேண்டிய திருமணம் என்ற இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு காரணமாக நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்படி முக்கியத்துவப்படுத்தப்பட்ட இந்த திருமணம் தான் தோன்றித்தனமாக அந்நிய கலாச்சாரங்கள் வந்து அதுக்குள்ள ஊடுருவி செருகில் உருமாறி என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கக்கூடிய கல்யாணங்களாக, திருமணங்களாக நம்முடைய சமூகத்தில் திருமணங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை நாம் தூசு தட்டி துப்புரவு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால தான் திருத்தப்பட வேண்டிய திருமணம் என்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த தலைப்புக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் திருமணம் என்றால் என்னங்கிற ஒரு முழு வடிவத்தை, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு
அது பிறகு என்னென்ன திருத்த வேண்டும்ங்கிறத நாங்கள் பார்த்துடலாம். திருமணம் என்கிற ஒரு விஷயம் உங்களோட மனக்கண்ணுக்கு முன்னால் ஒரு கற்பனை உருவமாக அமையட்டும். இந்த திருமணம் எப்படி என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் முதல்ல எடுத்துக்குவோம். திருமணம் என்பது தேவை இருந்தால் நடக்க வேண்டிய ஒன்று. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, மனிஸ்தத்தா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்களுக்கு யாருக்கு பாஅத்து முடியுமோ, திருமண வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முடியுமோ, தாம்பத்திய உறவில் ஈடுபட பாஅத் அதுக்குரிய ஆசை ஆர்வம் யாருக்கு இருக்குதோ அவர் திருமணம் முடிக்கட்டுமேங்கிறாங்க. அதில் பொருளாதாரம் விதிவிலக்கு. பொருளாதாரம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு கிடையாது. பணக்காரன் மட்டும்தான் கல்யாணம் பண்ண விரும்புகிறா. ரைட்டா? அப்போ பாஅத், இந்த பாஅத்துங்கிறது அதுக்குண்டான ஆசையும் சக்தியும் இருந்தால் அவர் திருமணம் முடிக்கட்டும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இந்த திருமணத்தை யாரை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஜ்னபியைத்தான் கல்யாணம் முடிக்கணும், மஹ்ரமியை கல்யாணம் முடிக்க முடியாது நமக்கு தெரியுது. அஜ்னபி என்றால் அந்நியன், அந்நிய பெண், அந்நியான் அஜ்னபி. மஹரம் அப்படி என்றால் திருமணம் முடிப்பதற்கு ஹராமான உறவுகள். யார் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமானவங்க? ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமானவர்கள் சகோதரர்கள், தகப்பன், தகப்பனுடைய சகோதரர், தாயினுடைய சகோதரர், மாமா, சின்னப்பா, பெரியப்பா, பால்குடி சகோதரன், தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள். அதாவது நம்ம தாய்க்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை வேறொரு கல்யாணம் இருந்து அதுக்கு பிறந்திருந்தால், அல்லது நம்ம தகப்பனுக்கு இன்னொரு கல்யாணம் இருந்து அதில் ஒரு பிள்ளை பிறந்தால் அது, இதெல்லாம் சகோதரங்கள். பால்குடி சகோதரர்கள், நம்ம தாய் யாருக்காவது பால் கொடுத்திருந்தா அந்த சகோதரர்கள். இப்படிப்பட்ட உறவுகளை என்ன செய்ய முடியாது? திருமணம் முடிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் யாராவது? மாமாவாகுது, சின்னப்பாவாகுது, பெரியப்பாவாகுது, நானாவாகுது, தம்பியாகுது. ஆனால் சின்னப்பாட மகன் நம்ம சமூகத்தில் தம்பி அல்லது நானா, பாப்பாட தம்பிட மகன், பாப்பாட நானாட மகன் நம்ம சமூகத்தில் யாரு? நானா. பெரியப்பட மகன் நானா, சின்னப்பட மகன் நானா. உம்மாட தங்கச்சிர ராத்தாட மக்கள், அதாவது சாச்சிர மகன் நானா, பெரியம்மட மகன் நானா. நம்ம சமூகத்தில் ஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது அசல் மச்சான், அசல் மச்சான். உம்மாட தம்பிர மகனை கல்யாணம் முடிக்கலாம், தங்கச்சிர மகனையும் கல்யாணம் முடிக்கலாம். உம்மாட நானாட மகனையும் கல்யாணம் முடிக்கலாம், உம்மாட தாத்தாட மகளையும் கல்யாணம் முடிக்கலாம். பாப்பாட தாத்தாட மகளை கல்யாணம் முடிக்கலாம், பாப்பாட நானாட மகளை கல்யாணம் முடிக்கலாம், பாப்பாட தங்கச்சிர மகளை கல்யாணம் முடிக்கலாம், பாப்பாட தம்பிர மகளை கல்யாணம் முடிக்கலாம். சின்னப்பட மகள், பெரியப்பட மகள், சாச்சிர மகள், பெரியம்மட மகள் கல்யாணம் முடிக்கலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா? இது காக்கா தம்பி உறவு, தாத்தா தங்கச்சி உறவு அப்படி என்று நினச்சி பார்ப்பதற்கு அனுமதி இல்லாத, தனியே இருக்கிறதுக்கு அனுமதி இல்லாதவர்களோட தனியே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கூடாது. பெரியப்பட மகனோட எப்படி தனியே இருக்கிறது? சின்னப்பட மகனோட எப்படி தனியே இருக்கிறது? சாச்சிர மகனோட எப்படி தனியே இருக்கிறது? பெரியம்மட மகனோட எப்படி தனியே இருக்கிறது? நம்ம சமூகம் காக்காண்டா காக்காவாயிருமா? நீங்கள் உங்களால் காக்கான்னு சொல்ல சொன்னது அது நம்ம பாஷையா? ஊரில் பேசினதை தமிழில் பேசிட்டிருக்கிறோம் நம்ம. விளங்கிட்டா? உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு போனவர்களுக்கு, அரபியர்களுக்கு ஆக குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணால் பிடிச்சது சின்னப்பட மகள் தான். அரபு சமூகத்தில் ஆக பிடிச்சது யாரு? சின்னப்பட பெரியப்பட மகளை கல்யாணம் முடிக்கிறான். இப்போ நம்ம ஊரில் இந்த மாமீர மகள், மாமாட மகள் என்ற ஒரு பிடிப்பிடிக்கலவா, இது அப்படியே ஒப்போசிட்டாக அரபியர்களுடைய சின்னப்பட மகள், சின்னப்பட மகள், சாச்சிர மகள், அதை கல்யாணம் முடிக்கிற உறவுங்கிறது அங்கே ரொம்ப விருப்பமான ஒன்றாக இருக்கும். அரபு சமூகத்தில் ஹதீதுகளையும் அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஹதீத். என்ன ஹதீத்?
3 பேர் குகையில் மாட்டிக்கிட்டது. எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஹதீஸ். 3 பேர் போகிறாங்க, மழையாக வந்துச்சு, ஒரு குகைக்குள்ளே பூந்துக்கிட்டாங்க. அந்த குகை வாசலில் ஒரு பெரிய கல் வந்து மூடிட்டு வெளியில் வர முடியலை. 3 பேரும் தள்ளி பார்க்குறாங்க, 3 பேராலையும் அந்த கல்லை விளக்க முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் துவா கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் செஞ்ச நல்லதை சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா கேட்போம், நான் இதை செஞ்சேன் உனக்காக தான் அந்த விலை விட்டுக்கிட்டு. அப்போ பாவத்தை விட்டதையும் ஒரு ஆள் கேட்குறாரு, நன்மை செஞ்சதையும் ஒரு ஆள் கேட்குறாரு. தாய் தகப்பனுக்காக பாலை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பிள்ளைகள் கேட்கும் போதே கொடுக்காம காத்துக்கிட்டு இருந்தேன், ஏன் தாய் தகப்பனுக்கு கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அவர் துவா கேட்டோன்னா கல் கொஞ்சம் விளையிட்டு, ஆனால் வர முடியாது. இன்னொருத்தர் என்கிட்ட வேலை செஞ்சவனுடைய வேலையான கூலி, அவனுடைய ஆடு, அதை வந்து எடுக்க அவன் வரலை, அதை வச்சு அது மந்தையாக போச்சு. பகவான் வந்தால் மந்தையே தூக்கி கொடுத்துட்டேன், உனக்காகத்தான் செஞ்சேன்டா அவர் துவா கேட்டார், கொஞ்சம் விளையிச்சு. இன்னொருத்தர் துவா கேட்குறாரு, அதை நம்ம பாயிண்ட்டை பார்க்கணும். என்ன சொல்கிறாருண்டா, என்னுடைய சாச்சாட மகள் வாப்பாட தம்பீர மகள் ரொம்ப அழகாக இருப்பா, நான் ஆசைப்பட்டுக்கிட்டேன். நம்ம என்ன யோசிப்போம், நான் தங்கச்சியில் போய் ஆசைப்பட்டிக்கான், இல்லை மச்சியில் தான் ஆசைப்பட்டிக்கான். சாச்சாட மகள் மச்சி தான், அவள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டார், அவள் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, அவள் சம்மதிக்கல. அதுக்கப்புறம் ஒரு கடன் கேட்குறான், அந்த கடனை தாரதாக இருந்தால் என்னுடைய ஆசையை கட்டுப்படுவியான்னு கேட்குறாரு. அவன் ஆமதிச்சுக்கிறான். அப்புறம் அவகிட்ட போனோன்னா அவள் அல்லாஹ் பயந்துக்கன்றா, இவர் அல்லாஹ் பயந்து விட்டுங்கிறாரு. அதுக்காக அந்த கல் விலை 3 பேரும் வெளியில் வராங்க. பார்த்தீங்களா ஹதீஸு? எனவே இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். நபியே, நீங்கள் யாரை கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை சொல்லும்போது, யாரை கல்யாணம் முடிக்க இயலாதுங்கிற அந்த லிஸ்ட்டை சொல்லும்போது, சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துன் நிசா, இந்த சூறாக்களை அல்லாஹ் தஆலா கல்யாண உறவுகளை சொல்கிறான். உங்களுடைய தாயினுடைய சகோதரர்களுடைய புதல்விகள், உங்கள் தாயினுடைய சகோதரர்களுடைய புதல்விகள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு, தாயின் சகோதரர்களின் புதல்விகள், சகோதரிகளின் புதல்விகள், உங்கள் தகப்பனுடைய சகோதரிகளின் புதல்விகள், சகோதரர்களின் புதல்விகள். விளையாண்டா அப்படியே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எல்லாம் கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிறான். எனவே முதல்ல இந்த அஜ்னபி மஹ்ரமி என்கிறதுக்குள்ளே இந்த ஒரு முடிச்சு நம்மகிட்ட இருக்குது. நம்ம கல்யாணம் முடிக்காட்டி பரவாயில்ல, நமக்கு பழகி போச்சு, அது தங்கச்சின்னு பழகி போட்டு நானாண்டு பழகி போட்டு எப்படி கல்யாணம் முடிக்கிற, விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போவோம். கல்யாணம் முடிக்க சொல்லி கழுத்தில் கத்தி வச்சாங்களா யாராவது? அதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்டா, தனியே இருந்துடக்கூடாது. கல்யாணம் முடிக்க சொல்லலையே, எல்லோரையும் கல்யாணம் பண்ணணுமா? விரும்பி மாமீர மகளையும் கல்யாணம் பண்ணணும் எங்கேயாவது சட்டமிக்கா? விரும்பினா தான் கல்யாணம், இல்லாட்டி விடு. ஆனால் தனியே போய் இருக்காது. சாச்சிர மகளோட, சின்னப்பட மகளோட, பெரியப்பட மகளோட, பெரியம்மாவோட மகளோட தனியே போய் என்ன செய்யலாது, இருக்க இயலாது. கிளாஸுக்கு ஏற்றி போகிறது. நம்ம என்ன நினைக்கிறது, பெற்றோர்கள் நம்மளோட தம்பியிட மகன் தானே, போகிற வழியில் பிள்ளைய ஸ்கூலில் விட்டுட்டு போகன்றோம். எப்படி விடுறது? குமர் பிள்ளை, அது இளந்தாரி பிள்ளை. நீங்கள் நானாண்டுங்க, தங்கச்சி அண்ணுங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான், தள்ளிடு இயலாது. நம்ம புள்ள பெரிய பிள்ளை ஆகிட்டு, பெரிய மனுஷி ஆகிட்டா, குமர ஆகிட்டா, வளமையாக வந்துக்கிட்டிருக்கிற நம்ம நானோட மகன், தம்பியோட மகன், காக்கா தம்பி என்கிட்டு வாரான். அதுக்கப்புறம் மகள்கிட்ட சொல்லிடணும், மகள் அது முன்னே. இப்போ இவருக்கு நீங்கள் முகம் மூடணும், மறைஞ்சு நில்லுங்க, வந்துடாதீங்க. நீங்கள் இப்போ என்ன செய்யலாது, அவரோட தனியாக போக இயலாது. சின்னத்தில் போனீங்க, இப்போ இயலாது. அப்போ கல்யாணம் பண்ணணுங்கிறது இல்லை, கல்யாணம் பண்ண தேவையில்லை, உறவை பேணிக்கிட்டு அஜ்னபியாக வச்சுக்கணும். வாசப்படி வரைக்கும் இருக்கிறது, வாசப்படி வரைக்கும். அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான். ரோட்டில் போகிற ஒருத்தனை தனியாக எப்படி உள்ளுக்கு எடுக்க இயலாதோ அப்படி தான் நாம் இருக்கும்போது வருவார், அது வேறு விஷயம். 2வது, எவனாச்சும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணால் அவனை கிண்டல் பண்ணக்கூடாது. ஒருத்தன் சாட்சியிட மகளை கல்யாணம் பண்ணிடுவான், ஒருத்தன் பெரிய பட மகளை கல்யாணம் பண்ணிடுவான், ஒருத்தன் சின்ன பட மகளை கல்யாணம் பண்ணுவான். பாருடா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கான். நீ யாரு அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு? தங்கச்சி அவன் கல்யாணம் பண்ணலை, முறையாக தான் கல்யாணம் பண்ணிக்கான். சாட்சியிட மகளை கல்யாணம் பண்ணலாம், பெரிய மட மகளை கல்யாணம் பண்ணலாம். உனக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போ. அவன் கல்யாணம் பண்ணவன நீ என்னமோ விபச்சாரம் செய்கிற மாதிரி பார்க்குற, அதைத்தான் பேசுவான்.
சிலவன் தாத்தாவையும் கல்யாணம் பண்ணி தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிப்பான். அவனையெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த சமூகத்தில். அது ஹராம். ஒரே நேரத்தில் தாத்தாவையும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணுறது ஹராம். சில இடங்கள் அப்படி நடக்கும். கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிற நேரம் தங்கச்சியும் சேர்ந்து பொண்ணாக்கி விட்ருவான். கடைசியில் அவளுக்கும் பகுத்தில் ஆகிரும். கடைசியாக என்ன செய்யறேன்ட்டு அதையும் கட்டி கொடுத்துருவாங்க பள்ளியால். எப்படி கட்டி கொடுக்குற விபச்சாரம் பண்ணிக்கிறான். என்ன செய்கிறது, ரெண்டையும் வச்சு கொண்டு விட்டுருவான். தாத்தாவையும் தங்கச்சியும் வச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பெருசாக தெரியாது, இதெல்லாம் ஹராம். அதான் விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை கதைக்க மாட்டாங்க. சாச்சிர மகளை கல்யாணம் பண்ணோம் பாரா தங்கச்ச கல்யாணம் முடிச்சுக்கலான்றாங்க. எதை பேசலுமோ அதை பேசாமல், எதை பேசக்கூடாதோ அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் திருமணம்ங்கிறதுக்கு ஒரு உறவு ஓட்டு, அஜ்னபி மஹரம், இதை நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது, இந்த திருமணத்தை முடிக்கிறத பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, பெண்களில் உங்களுக்கு பிடித்தவர்களை, மனமானவர்களை, மா தாபலக்கும், அவங்களுக்கு மனசுக்கு மனத்தவர்களை கல்யாணம் முடிச்சிக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நிர்பந்தம் கிடையாது. பாப்பா பேசி வச்ச பொண்ணு மகன் கல்யாணம் பண்ணே இல்லாது. உம்மா என்ன செய்கிறோம், உம்மா கண்ணாக்குடி பேசிட்டாங்க, சின்னத்துலேருந்து பேசிட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லை தான், வீட்டில் விடுறாங்க இல்லைன்னு அந்த கல்யாணம் இல்லை, அந்த அது அனுமதியே இல்லை. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு கடைசி அவளோட சந்தோஷமாக எல்லாம் விட்டுருவேன். மாதாபலக்கும் மினன் நிசா, உங்களுக்கு பிடிக்கணும், பிடிச்ச கல்யாணம் பண்ணு. ஒரு ஆளுக்கு பிடிக்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ங்கிறது இல்லை. நம்ம பழையவர்கள் சொல்லுவாங்க, பொண்ணுலையும் புடவையிலையும் கழிவு இல்லைம்பாங்க. புடவை கடையில் ஒருத்தன் போவான், ஒரு சேட்டை எடுத்து பார்ப்பான், என்னடா அது மஞ்சள் அரிக்கு மனுஷன் போடுவானாடா, வேறு சேட்டை தாடான்றான். இவன் மனுஷன் போடுவானான்னு கழிச்சு வச்சத ஒருத்தன் பார்த்து வா இதை பெக் பண்ணுறான், அவனுக்கு பிடிச்சிடும். ஒருத்தன் கழிச்சு போட்டு வருவான், கராடா இதுன்றான். இன்னொருத்தன் போய் அதை பெக் பண்ணுறான், அதுதான் நமக்கு அப்படின்றான். ஒருத்தன் இந்த டிசைன் என்ன இது சாரனுக்கு கோடு போட்ட மாதிரின்றான். இன்னொருத்தன் போய் இதில் இன்னொரு 4 இல்லையாண்டு கட்டுருவான். அவன் கழிவில்லை. அதே மாதிரி தான் பொண்ணுலையும் ஒருத்தனுக்கு பிடிக்காமல் இருக்கும், இன்னும் கருப்பாக இருக்கிறான்றான். இன்னொருத்தவன் அந்த கருப்பு தான்டா அழகேன்ட்டு வந்துடுவான், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ன்றான் மரம். ஒருத்தன் போய் இன்னும் பல்லொன்று வெளியில் நீட்டிக்கிட்டு மட்டை பல்லியன்றான். இன்னொருத்தன் போய் அந்த பல்லு தாண்டா வெள்ளையே எடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு பொண்ணு கேட்பான். விளங்கிட்டா? அப்போ அந்த அல்லாஹ் தஆலா மா தாபலக்கும் மினன் நிசா, உங்களுக்கு மனமானவர்களை மனம் முடித்துக் கொள்ளுங்கள்ங்கிறான். அப்போ அந்த சாய்ஸ் நம்மக்கிட்ட தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும். அந்த அந்த பெண்களை நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கோங்க. எதுக்குள்ள? அஜ்னபிகளுக்குள்ள, மஹரமியே இல்லை, அஜ்னபிய கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். முடிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குறாங்க. அந்த மனமானவர்களை மனம் முடிச்சுக்கோங்கோ அப்படிங்கிற அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. துன்கஹுல் மர்ஆ லி அர்பஇன், 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவா. 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவா. என்ன? ஒன்று லி ஜமாலியா, அழகா இதுப்பா அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான். ஒலி ஹசபிஹா, அவள் வம்சம் பெரிய வம்சங்கிறதுக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான். அவள் பொண்ணெல்லாம் பார்க்க கிடையாது, அந்த குடும்பம் பண்ணால் அங்கே தான் கல்யாணம்ன்றான். அந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளை ஆகிறது கொடுத்து வச்சுக்கணுன்றான். விளங்கிட்டா? பெரிய குடும்பம், அந்த குடும்பமே கௌரவமான குடும்பம் அப்படின்றான். சிலர் தோதுக்கு அந்த குடும்பம்பான். சரியா? அப்போ அந்த அந்த குடும்பத்துக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு பழியாம் பண்ணுவான். அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது மூக்க நுழைவிச்சிடணும் அப்படி. 3வது ஒலிமாலிகா, வசதியாக இருக்காங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவான். இல்லை வசதிக்காரி எப்படியும் சேரும் அப்படின்ட்டு. வளங்கிட்டா? சிலர் சீதனம் தேவையில்லைன்ட்டு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கிற இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணுறது கடும் ட்ரிக்ஸ். இது யூதர்கள் செஞ்ச வேலை. சனிக்கிழமை கடலுக்கு மீன் பிடிக்க போனாமன்றதுக்கு செஞ்ச வேலை தானே அது. வெள்ளிக்கிழமை குழி வெட்டி போட்டு ஞாயிற்றுக்கிழமை மீன் அழுற.
அந்த சீதனம் ஒன்றும் தேவையில்லை. சத்தியமாக தெரியும், தேவையில்லைண்டாலும் கிடைக்கும். இங்கே ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் எப்படியும் சேருவேன்னு தெரியும். அந்த பிளான் பண்ணி அடிக்கிறது இதெல்லாம் சரியான தந்திரம். அல்லாஹ் தந்திரக்காரன், விளையாடி விட்டுருவான். அல்லாஹ் தெரியும். இப்போ மனுஷன் நீ வாயால் என்னவாலும் சொல்லு, அல்லாஹ்க்கு மனசை தெரியும். அப்போ அந்த சொத்துக்களுக்காக கல்யாணம் பண்ணப்படுவோம். 3. 4வது ஒலி தீனிஹா, அவள் மார்க்கத்துக்காக கல்யாணம் பண்ணப்படுறா. ஒரு பொம்பளைய மார்க்கம் இருக்குங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறான். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக், மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கோ, அதை வெற்றிக்கோ, இல்லை என்றால் உன் கை நாசம் அடையட்டும் அப்படின்னாங்க. வெற்றி மார்க்கத்தில்ங்கிறாங்க. அப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அழகான ஒரு விளக்கமாக வருது பாருங்க. நீங்கள் ஃபன்கிஹு மா தாபலக்கும் மின நிசான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், உங்களுக்கு மனமானவர்களை பிடித்தவர்களை மனமுடித்து கொள்ளுங்கள். அதில் எதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை ரசூலுல்லாஹ் இங்கே சொல்லித்தராங்க. பிடிக்கணும்ன்றா 4க்கு பிடிக்கும், பிடித்தவர்களை கல்யாணம் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் 4ல் பிடிக்குது உலகத்தில் வளமையா. ஒன்றை முக்கியமாக விட்டுறாதீங்க. இந்த ஒன்றை விட்டு போட்டு இந்த 3லையும் விட்டுறாதீங்க. இதோட மற்றது என்னமாலும் ஒன்று செய்யண்டாகணும். மெயின் தீன், மார்க்கத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. தீன் அதோட இந்த 3ல் 3 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 1 இருக்கட்டும், ஒன்றும் இல்லாமல் வேற இருக்கட்டும், தீன் இருக்கணும். அதான் அந்த தாபலக்கும் மின நிசாவுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் மேலதிகமான ஒரு விளக்கத்தை அந்த குர்ஆனுக்கு அழகான ஒரு தத்துவமாக இதை சொல்கிறாங்க. இது குர்ஆனுக்கு முரணாக இருக்குதே அப்படின்னு ஹதீஸை லைவ் ஆக்கிடக்கூடாது. ஏன்டா ஒரு கூட்டம் அப்படி லைவ் ஆக்கிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூளைக்கு படாட்டி அதை கேட்டாஸ் அதை முடிஞ்சு அவ்வளோதான். இது என்னடா அது குர்ஆனுக்கு முரணாக இருக்குது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லலாம் பிடிச்சா கல்யாணம் பண்ணுங்கண்டு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அது 3க்கு 4க்கு பிடிக்குது தான், 1க்கு தான் கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க. முரண் மாதிரி தெரியுதுன்னு லைவ் ஆகி விட்றாதீங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு பிடிக்கணும், முக்கியமாக இதைத்தான் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு அழகான விளக்கம் சொல்லி தராங்கங்கிறது தான் அதில் நாம் எடுக்கணும். அப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய பொண்ணை தேடும்போது இது பெண்களுக்கு தான். நம்ம மாப்பிள்ளை மட்டும்தான் பொண்ணை தேடி பிடிச்சி தெரிச்சு பார்த்து புடவை எடுக்கிற மாதிரி எடுக்கணுமா? பொண்ணும் தான் மாப்பிள்ளைய பார்த்து எடுக்கணும். அவங்களும் தீனைத்தான் பார்க்கணும். அங்கே தீன் இங்கே தீன் இல்லையாம்மா, இவங்களும் தீனைத்தான் பார்க்கணும். அப்போ பெண்ணுக்கும் இந்த தேர்வு சுதந்திரம் உண்டு. பெண்ணை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் தேர்வு சுதந்திரம் இருக்குது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, விதவை பெண்ணாக இருந்தால் அவள் சம்மதம் வாயால் வரணும். ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கு போகிற நேரம் பொண்ணுக்கிட்ட கேட்போம், என்னம்மா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். கன்னி பெண்கள் மௌனமாக இருந்தால் அது சம்மதத்துக்கு அடையாளம். வெக்கப்பட்டுக்கு சொல்ல மாட்டான். ஒன்றும் பேசாமல் இருந்தால் அந்த மௌனம் சம்மதமாக இருக்கும். விதவை பெண்ணாக இருந்தால் மௌனத்தையெல்லாம் சம்மதமாக இருக்காதீங்க, அவள் வெளியில் சொல்லணும். ஏன்னா அவள் ஒரு தடவை வாழ்க்கையில் பிரச்சனைப்பட்டுக்கு தான் விதவையாக இருக்கிறான். அவள் வாழ்க்கை வாழ்ந்து அனுபவப்பட்டிருக்கிறான். அவன் மௌனமாக இருக்காங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாது. தெளிவாக சத்தமாக சொல்லுமா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கணும். சரி கட்டித்தாங்கன்னு சொல்லணும். அவன் இல்லாட்டி எனக்கு பிடிக்கலன்னு அவள் சொல்லணும். அது விதவைக்கு தனிச்சட்டம். கன்னியர்களுக்கு மௌனம் தான் அனுமதி. எனவே பெண்களிடமும் அனுமதி காக்க வேண்டும். ஆண் எப்படி தெரிவு செய்கிறாரோ அப்படி பெண் என்ன செய்வா, அனுமதியை எடுப்பா. ஃபெஸ்ட்டு கட்ட முடிஞ்சா போச்சா? அந்த இஸ்லாமிய திருமணத்தை அப்படியே ஃபிக்சர் பண்ணுங்க. இப்போ ஃபெஸ்ட்டு கட்டம் ஒரு பெண் எடுக்கிறதா இருந்தாலும் மாப்பிள்ளை எடுக்கிறதாலும் தீனை முக்கியத்துவப்படுத்துங்க. அஜ்னபியத்தான் கல்யாணம் பண்ணணும், மஹரத்தை விடுங்க. ஆணோ பெண்ணோ சம்மதம் வரணும். கன்னியாக இருந்தால் மௌனம் சம்மதம், விதவையாக இருந்தால் சத்தமாக சம்மதம் வரணும். ரெண்டும் வந்துட்டா அடுத்த கட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனம் உவர்ந்து கொடுத்து விடுங்கள். பெண்களுக்கு மகர் தொகையை கொடுத்து கல்யாணம் பண்ணுங்க. அங்கே அல்லாஹ் குர்ஆனில் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்கிறான். இந்த கல்யாணம் என்று வந்தாலே என்ன வருது? ஆம்பளை பெண்ணுக்கு தொகை ஒன்று கொடுக்கணும், மனத்தொகை என்று தமிழில் மொழிபெயர்ப்போம். மகர்ங்கிறதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன போட்டிக்குது?
மணக்கொடை, மணக்கொடுப்பனவு, திருமண கொடுப்பனவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். அதுக்கு கொடுக்குற காசு தானே அது மகர் அப்படின்ற ஒரு சொல்லு. அப்போ பெண்ணுக்கு மகர் தொகையை மாப்பிள்ளை கொடுப்பார். எவ்வளவு மகர் தொகை? எவ்வளவு? 101 ரூபாவா, 1001 ரூபாவா, அது எவ்வளவு? அதை யார் தீர்மானிக்கிறது? ஏன்னா நம்ம சமூகத்தில் செருப்புக்கு விலை வச்ச மாதிரி விலை வச்சிருக்கிறான். செருப்புக்கு விலை போட்டிப்பாங்க 499 ரூபான்னு போட்டிருப்பான். ஏன்டா 1 ரூபாவை போட வேண்டியதாடு? 500 ரூபாவை மட்டமாக போட மாட்டான், 499 ரூபா. சில நேரம் 90% போட்டிருப்பான். இந்த செருப்புக்கு விலை வச்ச மாதிரி பொம்பளைகளுக்கு விலை வச்சிருக்கானுங்க 101 ரூபா. இப்போ கொஞ்சம் 1001 ரூபா, கொஞ்சம் விலை கூடி இருக்கு பொம்பளைக்கு, 1001 ரூபா. அதுவும் எப்போ தீர்மானிக்கணும்னா காணியில் தான் போய் நின்றுக்கிட்டு ஒரு 100 ரூபா கொடுக்கணும். ஆடாவாவி, நீ கல்யாணம் பண்ணுறான், அவன் 100 ரூபா கொடுக்கணும். மகர் கொடுக்கான் கூட்டாளி, கல்யாணம் பண்ணுறான் பாட்டாளி. என்ன இது? அப்போ செருப்புக்கு விலை வச்ச மாதிரி விலை வைக்கான். அப்போ இது 101 ரூபா 1001 ரூபாயெல்லாம் கிடையாது. மகர் தொகையை தீர்மானிக்கிறது பெண் தரப்பு. கல்யாணம் பண்ணி வந்தாலே அதான் பேச்சா இருக்கணும். பொண்ணை மாப்பிள்ளை பிடிச்சிட்டா, பொன் மாப்பிள்ளை பிடிச்சிட்டா தான் ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை. உங்கள் பொண்ணுக்கு என்னை பிடிச்சிட்டு ரைட்டு, அவகிட்டையும் கேட்டுக்குவோம், அம்மா உங்களுக்கு எப்படி அப்படின்னா சொல்ல, எனக்கும் பரவாயில்ல சம்மதம் தான்ப்பா. 2வது பேச்சுவார்த்தை, சரி அப்போ உங்களுக்கும் விருப்பம், சம்மதம், எங்களுக்கும் சம்மதம், சரி. இப்போ அடுத்த பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோமா? எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க சீதனம்மா? மகர் விலை பேசுகிற பொம்பளை தான். வெள்ளம் தலைகீழாக புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, புரண்டு போயிட்டு இருக்குது. அப்போ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு யாரு கேட்கணும்? பொம்பளை கேட்கணும். எவ்வளோ தரவா அப்படின்னு அவ விலை பேசணும். ஏன் பொம்பளை கேவலம் கட்டு கேடு கட்டு போகணும்? அவ நிற்கணும், எனக்கு எவ்வளவு தருவே நீ, என்ன மகர் தருவே? அப்போ நீங்கள் கேளுங்களேன்ட்டு மாப்பிள்ளை சொல்லுவார். நீங்கள் கேளுங்களேன், ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோட்டம் தருவியா? கேட்டுருப்போம்மா நம்ம. கேட்டால் ஊரில் கல்யாணமே நடக்காது அந்த பொம்பளைக்கு. தென்னந்தோட்டம் கேட்குதான், தென்னந்தோட்டம் அப்படின்னு கிளவியாவை மட்டும் விட்டுருவானுங்கள். கேட்கணும், எல்லாம் டிமாண்ட் பண்ணால் எங்கே போவார் வேறு பொண்ணுக்கு? சவுதியில் நிலைமை அதுதான். இங்கே கொமர் தேங்கி கிடக்குது ஸ்ரீலங்காவில் கொமர் காரியம் பண்ணி பிச்சைக்கு போகிறான். பள்ளியில் போய் வெள்ளை விரிச்சுக்கிட்டு கொமர் காரியம் பார்த்து போடுக்க வாப்பா 4 பொம்பளை பிள்ளைக்காரன் என்று. சவுதியில் ஆம்பளை பிள்ளைக்காரன் பாப்பான்னு பிச்சை எடுக்கான். சவுதியில் தலைகீழா பிரச்சனை. ஆம்பளைகளுக்கு அரசாங்கம் உதவி செய்யுது சவுதி கவர்மெண்டில். சவுதியில் கல்யாணம் பண்ணாத ஆம்பளைகளுக்கு ஒரு 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 கடன், வட்டி இல்லை கடன் கொடுக்குறான். கல்யாணம் பண்ணுறதுக்கு கடன் கொடுக்குறான் சவுதியில். அவ்வளோ பிரச்சனை. பொம்பளை கேட்குறான் கடன், மகர் கேட்கான் 10,000 ரியால். 10,000 ரியால் மட்டுமா? ஊடு வளவு, காரு எல்லாம் சேர்த்து கல்யாணம். ஒரு ஆம்பளை சவுதியில் கல்யாணம் பண்ணுறோன்னா முடிச்சு போச்சு, விளங்கிட்டா? அதான் நம்ம கேட்பான், சவுதிக்காரியை ஏன்டா அம்மா கல்யாணம் பண்ணல? அது கல்யாணம் பண்ணவனுக்கு இடுப்பில் விளப்பு இல்லைடா. சவுதிக்காரியை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உனக்கு எங்கடா வசதி இருக்குது? சவுதியில் வீடு வளவும் காரும் லட்சக்கணக்கில் ரியாலும் கொடுப்பியா? அதுக்கு இருக்கான், அவன் கொடுப்பான். அந்த சவுதியில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன செய்தா, வாலிபர்களுக்கு வட்டி இல்லாத கடன் உதவி. கல்யாணம் பண்ணல அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் ரியாலை கொடுத்து மாதமாக கட்டுங்க, சிலதை கவர்மெண்ட் கணக்கில் கழிச்சு விட்ருவாங்க அப்படின்ட்டு. அவ்வளவுக்கு அங்கே பெண்களுக்கு மதிப்பு. சவுதியில் பொம்பளைக்கு வச்ச பேர் என்ன? ஹுர்மா. ஹுர்மாண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கையானவள் அப்படின்னு. பயங்கரம். பொம்பளைண்டாலே அங்கே நடுங்கிடுவான். குருமா. அட காரில் முன்னுக்கு பொம்பளை இருந்து போனாலே போலீஸ் பிடிக்க மாட்டான். பொழையா போனால் சிக்னல் போடாமல் வெட்டினாலும் சரி. ஓ அப்படி பார்த்தா பொம்பளை வம்புக்கு ஓட்ட வேணாம். பொம்பளைக்கு அவ்வளோ மரியாதை அங்கே, அவ்வளவுக்கு டிமாண்டு. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பொம்பளைக்கு மரியாதையே இல்லை. அவன் தான் விலை பேசுகிறான். சரி உங்களோட மகளை கல்யாணம் பண்ணுறேன், உங்களோட கரும்பை நான் சாப்பிட்றேன், எவ்வளோ கைக்கூலி தருவீங்கன்னு கேட்குறான். இல்லை கரும்பு தின்ன விருந்தும் கொடுத்து காசும் கொடுக்கணுமாடா?
எவனாச்சும் வாங்கப்பா வீட்டை சாப்பிட்டுட்டு போங்க 10,000 ரூபா தாரம் சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூப்பிடுவானா? கூப்பிட்டா ஒரு கிறுக்கனே. இப்போ அப்படி தான் எனக்கு என் பொண்ணையும் தாரேன் என் மண்ணையும் தாரேன். பொண்ணையும் தந்து அதில் ஒரு 5 ஏக்கர் மண்ணையும் தாரேன், மெயினில் ஒரு கடை ரூம் தாரேன், கையில் செலவுக்கும் காசும் தரேன், கல்யாணம் பண்ணுடா. செலவே வரப்படாது பெண்கள் தரப்பில், ஆம்பளைக்கு தான் செலவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், ஆத்து நிசா சதக்காத்திஹின்னன் ஹெலா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை கொடுங்கங்கிறான். சதக்காத்திஹின், அவர்களுடைய கொடுப்பனவுகளை கொடுங்க அப்படிங்கிறான். அதை தீர்மானிக்கிறது பெண் தரப்பு. அதை குறைச்சும் தீர்மானிக்கலாம். நான் நேரத்தோட பார்த்த ஹதீஸ், குர்ஆன் தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கறதையும் ஏற்றுக்கிட்டா சரி, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லித்தாரம்மா அப்படின்றத அவள் ஏற்றுக்கிட்டாலும் சரி. சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் ஒரு பெண் வாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க. வந்து சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் மார்க்க விஷயத்துல எல்லாம் ரொம்ப நல்லவர், எந்த குறையுமே இல்லை. ஆனால் அவரோட தொடர்ந்து வாழ்ந்தால் நான் குஃப்ரில் போய் விழுந்துடுவனோன்னு பயமாக இருக்குது, எங்களை பிரிச்சு விடுங்கிறாங்க. போய் ஹுலு கேட்குறாங்க. நம்மடாக்கள் பசகம்பாங்களே, பசகு வேறு ஹுலு வேறு தலாக்கு வேறு. ஒரு ஆம்பளை பெண்ணை தேவையில்லைன்னு சொல்கிறது தலாக்கு. ஃபசகங்கிறது என்னண்டா, கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு நாம் கல்யாணம் பண்ணின பொண் நமக்கு மஹரம் என்று தெரிய வந்தால் அது ஃபசகு. கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையும் பிறந்து ஒரு 10 வருஷமாக போச்சு, இருக்கக்கூட வீட்டுக்கு ஒரு கிழவி வாரம். ஒரு கிழவி வந்து சொல்கிறா, ஆற மகள் நீ, நான் அன்னார மகள், நீங்கள் சுத்தம் உங்கள் 2 பேருக்கு நான் தாய்ப்பால் தந்திருக்கேன்றா. உங்கள் 2 பேருக்கு நான் தாய்ப்பால் தந்திருக்கம்மா என்று சொன்ன உடனேயே இந்த கல்யாணம் ஃபசகாகும். 2 பேரும் தாத்தா தம்பி காக்கா தங்கச்சி ஒரு ஆளுக்கிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்காங்க. இப்போ தான் தெரிய வந்தோடனே இதுக்கு பிறகு இவங்க சேர்ந்தால் விபச்சாரம். கல்யாணம் முடிச்சிருக்காங்க, பிள்ளை பிறந்ததுக்கு நல்ல விஷயம், ரைட். இப்போ இந்த கல்யாணம் ஃபசக் ஆகுது, ஃபசக், ரைட். இப்போ நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் தங்கச்சிக்கு. அவர் பிள்ளை தான், அது வேறு விஷயம், தெரியாமல் நடந்தது. சில இடத்துல அன்னரத்து ஆக்கள் என்ன செஞ்சிக்காங்கண்டா, தம்பிர பிள்ளைக்கும் பாலை கொடுப்பாங்க, தாய்ப்பாலை கொடுத்துருவாங்க. தம்பிர மகளுக்கு தாய்ப்பாலை கொடுத்துருவாங்க. ஆனால் மச்சியாக பழகுவாங்க, பிறகு கல்யாணமும் முடிச்சு கொடுத்துருவாங்க. நல்லா தெரியும், அந்த சட்டம் தெரியாது. என்னுடைய ஊரில் ஒரு தம்பதி இருக்காங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இப்போ தான் சொல்கிறது, உம்மா சொல்கிறா என் பொண்டாட்டிக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்காவா உம்மா. மாமிர மகளை தான் கல்யாணம் முடிச்சிக்கார், மாமிர மகளை கல்யாணம் முடிச்சிக்கார், பிள்ளையின் நாள் இருக்குது. இப்போ உம்மா சொல்கிறா தாய்ப்பால் கொடுத்தேன். நான் என்ன கல்யாணம் செல்லுபடி ஆகாது, ஃபசகாகிரும். நீங்கள் உடனே உங்களோட பொண்டாட்டியை விடணும், நீங்கள் நாலு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிக்கணுண்டு. எப்படி மனசு வரும் எனக்குங்கிறான். இன்னும் உடல் அவர். நான் சொன்னேன், இதுக்கு பிறகு நீங்கள் விபச்சாரத்தில் இருக்கிறீங்க, ஏலாது. இதுதான் ஃபசக். ஃபசகங்கிறது பிறகு தெரிய வாரது, தாத்தா தங்கச்சண்ட உறவு தெரிய வாரது, இது ஃபசகு. அல்லது கல்யாணம் பண்ணி போட்டு ஒருத்தன் விட்டு போட்டு போய்த்துருவான். புத்தாளத்தில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி விட்டு போட்டு போய்த்தான். பகுத்தில் பிள்ளை போனவன் தான் இல்லை. இங்கே பிள்ளை வளர்ந்து அவன் படித்து அவன் போய் கொழும்பில் ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணிக்கு வருவான். எல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு மாமனாரை உம்மா பார்த்து போட்டு சொல்கிறாடே, உங்கள் வாப்பா இதான்டாங்க முடிஞ்சு. இவனுக்கு தெரியாதே வாப்பாவை, உங்கள் வாப்பா இதான்னொன்னே இப்போ இவங்க 2 பேரும் மாறு, நானாவும் தங்கச்சும். இதுதான் ஃபசகு. ஹுலுங்கிறது தான் நம்மளோட ஊரில் ஃபசகுன்னு கதைக்கிற சாமான். நம்மளோட ஊரில் ஃபசகு செய்கிறேங்கிறாங்க இல்லையா, அதுதான் ஹுலு. ஹுலுங்கிறது ஒரு பொம்புல போய் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் என்று சொல்கிறது. ஒரு மாப்பிள்ளை பொண்டாட்டியை தேவையில்லைண்டா தலாக்கு, ஒரு பொண்டாட்டி போய் மாப்பிள்ளையை தேவையில்லைன்றால் ஹுலு. தானாக அந்த கல்யாணம் பிரிந்தால் ஃபசகு. அது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் விரும்புவாங்க, மார்க்கும் அனுமதிக்காது, அது ஃபசகு. 3க்கும் வித்தியாசம் விளங்கிடுங்க. இதில் தலாக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பொம்பளையை மாப்பிள்ளை தேவையில்லைன்ட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அவர் தலாக் பண்ணினால்
3 மாதத்துக்கு அவருடைய வீட்டில் பக்கத்திலேயே அவ இருக்கணும். எப்படித்தான் சண்டை பிடிச்சாலும் பொண்டாட்டியும் புருஷனும் பேசாமல் ஒரு வீட்டில் இருந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகக்குள்ள கனெக்ஷன் வந்துடும். இவர் என்னத்தையாலும் தேடுவார். 2 பேரும் பேசுகிறல்ல, இப்போ தேடக்கூடாது, அண்ணன் லாஜிக்குள்ளே இருக்கம்பா, அதோட சரி கனெக்ஷன் ஆகி. தலாக்கு ரொம்ப கஷ்டம். இவரை செலவில் உடுத்துக்கிட்டு இவரை செலவில் சாப்பிட்டுக்கிட்டு இவரை வீட்டில் இவர் தொடாமல் அந்த பொம்பளை 3 மாதத்துக்கு இருக்கிற ரொம்ப கஷ்டம். 3ஆவது மாதத்துலையாவது இவங்களுக்கு கனெக்ஷன் ஆகிடும். ஆவிட்டென்றால் அந்த தலாக்கு கேன்சல். 3 மாதமும் தொடரல அப்படி என்றால் ஒரு தலாக் முடிஞ்சிருக்கு. அந்த பொம்பளைக்கு ஒரு தலாக் முடிஞ்சிருக்கு. இந்த 3 தலாக்குன்ற நம்மடாக்கள் என்ன நினைக்கிறேன், தலாக்கண்டா 3 தலாக்கு நினைக்கிறாங்க. அது இல்லை. தலாக்கன்ற ஒரு பொம்பளையை விட்டு 3 மாதம் அவர் வீட்டில் வச்சிருந்து அந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்க சேரல்லாட்டி தலாக் ஆகும், இல்லாட்டி தலாக் ஆகாது, இடையில உடஞ்சிடும். இந்த நோன்பு முறியிடமாயிரு. நோன்பு பிடிச்சா சகருக்கு பிடிச்ச நோன்பை மகரி வரைக்கும் வச்சுக்கிறிக்கணும். இடையில தண்ணியை குடிச்சா முடிஞ்சு நோம்பில்லை. அது மாதிரி 3 மாதத்துக்கு இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கணும். அவரை சாப்பாடு தான் சாப்பிடணும், இவரை உடுப்பு தான் உடுக்கணும், ஒண்டா இருக்கணும். இந்த 3 மாதத்துக்குள்ளே இவங்க சேர்ந்துட்டாங்கண்டா, தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுட்டாங்கண்டா, தலாக் உடஞ்சிடும். ஈடுபடலாட்டி 3 மாதம் முடிஞ்ச உடனே அவ போவா, புருஷன் வீட்டில் இருப்பா. சீதனை வீட்டில் இருந்த தலாக்கு நடக்காது. இவர் தான் இதா இருக்கணும். இதா இருக்கிற புருஷன் வீட்டில் தான். இது பொண்டாட்டிட வீட்டில் இதா புருஷன் மாறி இருக்க வரும். அதனால தான் சீதனம் எடுக்க இயலாது. ரைட். இந்த பொம்பளை ஒரு தலாக் செல்லப்பட்ட பொம்பளை. இந்த பொம்பளைய என்ன நம்மளோட ஆக்கள் இப்படி பிரிஞ்ச கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து போட்டு திரும்ப முடிக்கிறாங்க. ஏனண்டா 3 தலாக் சொன்னால் அவள் இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணி விட்டதுக்கு பிறகு திரும்ப கல்யாணம் பண்ணணுன்ற சட்டத்தை வச்சுக்கிட்டு என்னைவாங்க, ஊரில் இருக்கிற பள்ளி மோதி இன்களவனை பார்த்து கல்யாணம் பண்ணி பிறகு நாங்கள் பண்ணுவேன்ன்றோம். சில நேரம் அவள் நாளைக்கு சொல்லுவாள், நான் கிழவனுடைய இருக்க போகிறேன்னு. அப்படியும் இருக்கி. சரி, இது ஒரு தலாக் சொல்லப்பட்ட பெண். இந்த பெண்ணை இவர் திரும்ப கல்யாணம் பண்ணலாம். இந்த பெண்ணை இவர் திரும்ப கல்யாணம் பண்ணலாம். எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணுற? திரும்ப ஒலி சொல்லி திரும்ப மகர் கொடுத்து திரும்ப கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணினா இந்த பொண்ணு ஒரு தலாக் சொல்லப்பட்ட பொண்ணு திரும்ப கல்யாணம் பண்ணிக்க. அவள் விரும்பினா வேறு கல்யாணமும் பண்ணலாம், அந்த பொம்பளை விரும்பினா வேறு கல்யாணமும் பண்ணலாம், இவரையும் கல்யாணம் பண்ணலாம். இப்போ இந்த வாழ்க்கை நடந்துக்கு போகும்போது திரும்ப ஒரு பிரச்சனை வந்துட்டு திரும்ப தலாக், திரும்ப 3 மாதம் இருக்காங்க. அந்த 3 மாதமும் அச்சுட்டாக பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிட்டா இவர் 2 தலாக் சொல்லப்பட்ட பொம்பளை, இவையும் திரும்ப கல்யாணம் பண்ணலாம். திரும்ப மகர் கொடுத்து திரும்ப ஒலி சொல்லி திரும்ப சாட்சி வச்சு திரும்ப கல்யாணம் பண்ணி திரும்பவும் எடுக்கலாம். அந்த பொம்பளை விரும்பினா வேற ஆளையும் கல்யாணம் பண்ணலாம். இப்போ 2 தலாக் சொல்லப்பட்ட பொம்பளையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு பிரச்சனை வந்து திரும்ப தலாக் சொன்னாதான் முத்தலாக் வந்திருக்கே. இந்த 3 மாதத்துக்குள்ள சேர்ந்தாத்தான் இவருக்கு நீ இவ கல்யாணம் பண்ணலாம் சான்ஸ். அந்த 3 மாதத்துக்குள்ள 3ஆவது தலாக்கை உடைக்கணும். இவர் உடைச்சிட்டு சேர்ந்தாத்தான் சான்ஸ் இருக்கு. அந்த 3 முடிச்சிட்டாருண்டா இது 3 தலாக் சொல்லப்பட்ட பொம்பளை. இனி இவர் விளையாட போடாது. இனி இந்த பொம்பளை இவர் கல்யாணம் பண்ண இயலாது. இனி இந்த பொம்பளையை இவர் கல்யாணம் பண்ண இயலாது. அவர் அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணுறதாக இருந்தால் இன்னொரு விஷயம் நடக்கணும். என்ன விஷயம்டா, அவ இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அந்த கல்யாணம் பிளான் பண்ணி நடக்கக்கூடாது, அதை ரசூல்லா தடுத்தாங்க. அந்த கல்யாணம் நடந்து அவங்களுக்கு என்னமாலும் ஒரு பிரச்சனை வந்து அவன் தலாக் சொல்லி அவன் 3 மாதம் இதா இருந்து அந்த 3 மாதத்துக்குள்ள 2 பேரும் சேராம பிரிஞ்சா அவனுக்கு ஒரு தலாக் சொல்லப்பட்ட பொம்பளை, இவருக்கு 3 தலாக் சொல்லப்பட்ட பொம்பளை. அவனை அந்த பொம்பளை திரும்ப கல்யாணம் பண்ணலாம் அல்லது நம்மளையும் கல்யாணம் பண்ணலாம். இப்போ அந்த பொம்பளைக்கு இவரையும் கல்யாணம் பண்ணலாம், அவரையும், அது அவட விருப்பம். தலாக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்க.
ஆனால் ஹுலுங்கிறது ஒரு பொம்புல தேவையில்லைங்கிறது சிம்பிள் விஷயம். இவ்வளோ உரிமையை பெண்களுக்கு கொடுத்துருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த சஹாபி பொம்பளை போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கல்யாணம் படிச்சு தான், இந்த மாப்பிள்ளை எல்லாம் நல்லம், தீனில் எல்லாம் நல்லம், ஆனால் எனக்கு பயமாக இருக்கு, அவரோட இருந்தால் நான் குஃப்ரில் போய்த்துருவேன்னு உண்டு. என்ன பிரச்சனைன்னு ரசூலுல்லாஹ் தோண்டி கேட்கல, மறைச்சி சொல்கிறாங்க அந்த பொம்பளை. அவர் தீனில் நல்ல மார்க்கத்தில் பக்காவாக நல்லமாக இருக்கிறாரு, ஆனால் அவரோட வாழ்ந்தால் நான் குஃப்ராயிருவேன்னு எனக்கு பயமாக இருக்கு, வேணாம் வாழ்க்கைன்றாங்க. நம்புடாக்கள் அது என்னென்று ஓப்பனாக சொல்லணும்பாங்க. நம்புட காலிமார் அது தெளிவாக சொல்லணும். இது என்ன தெளிவாக சொல்லணும்? அவ்வளோதான் விருப்பம் இல்லைங்க. உனக்கு என்னத்துக்கு அவன் ஹோட்டல், அங்கே இருக்கிற பிரச்சனை உனக்கு என்னத்துக்கு இன்னொரு வாழ்க்கையை பிரிக்கியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் தெளிவாக சொல்லணும், சாட்டு சொல்லணும், 3 காரணம் சொல்லணும்ன்றெல்லாம் சொல்லலை. விருப்பம் இல்லையா? அவள் சூசகமாக சொல்கிறா, என்னமோ தெரியல, எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் அவர் தந்த மகரை திருப்பி கொடுப்பியான்னு கேட்குறாங்க. பொம்புளை தலாக் சொல்கிறதா இருந்தால், ஒரு பொம்புளை ஹுலு செய்கிறதா இருந்தால் மாப்பிள்ளைக்கிட்ட வாங்கின மகரை திருப்பி கொடுக்கணும். நம்மளோட பொம்பளைகளுக்கெல்லாம் மகரை திருப்பி கொடுக்குற கடும் லேசி. 101 ரூபா காசு தான், அள்ளி எறிஞ்சிடலாம். ஆனால் மாப்பிள்ளை மரம் திருப்பி கொடுக்குறாங்க கஷ்டம். காணி, நிலம், மோட்டர் பைக்கில் காசு, அது இது ஊடு வளவட்டு கணக்கு, நகை நட்டு, பொட்டி காசு, எல்லாத்தையும் மருதொண்டி காசு, சாப்பாடு, கல்யாணம் விட்டு சாப்பாடு, காவினுக்கு செலவு அனுப்பினது லிஸ்ட்டு மாமனார் போட்டு வைப்பான். 1.5-2 யார் நீளத்தில் தருவான் லிஸ்ட். இன்னைக்கு அங்கேருந்து படிச்சுக்குவா, படிக்கிறதுக்கு 3 நாள் டைம் தாங்கம்பான். அவ்வளவு செலவழிச்சிருக்கு விளங்கிட்டா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகரை திருப்பி கொடுப்பியானாங்க. என்ன மகர்? ஒரு பேரீச்ச மர தோட்டத்தை மகராக வாங்கியிருக்க அந்த பொம்பளை. அதுக்கு தான் அந்த ஹதீஸை எடுத்தேன். ஒரு பேரீச்ச மர தோட்டத்தை மகராக வாங்கியிருக்க அந்த பொம்பளை, வாங்கின மகரை திருப்பி கொடுப்பான், நான் கொடுத்துட்றேன்றாங்க. எனவே தான் மகர் என்பது பேரீச்ச மர தோட்டங்களாக இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஈச்சம் விதை அளவு தங்கத்தை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணேங்கிறாங்க. மகரா என்ன கொடுத்திக்கிறாங்க? ஒரு ஈச்சங்கொட்டை அளவுக்கு, ஈச்சங்கொட்டை சைஸுக்கு தங்கம் கொடுத்திக்கிறாங்க. லைட்டாக ஒரு தங்கத்துண்டு கொடுத்திக்கிறாங்க. எனவே தங்கம் கொடுத்திக்கிறாங்க, பேரிச்ச மர தோட்டு கொடுத்திக்கிறாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுத்திக்கிறாங்க, செருப்பு சோடி கொடுத்திக்கிறாங்க. இப்படியெல்லாம் சஹாபாக்களுடைய ஹதீதுகளை பார்த்தா மகர் தொகையை வித்தியாசமாக கொடுத்திக்காங்க. இந்த 101 ரூபா கதை கிடையாது, மகர் கொடுத்தாச்சு. கல்யாணத்தில் ஒரு ஃபிக்ஸர் பாருங்கள். அப்போ பெண் தரப்பில் செலவு வருதா? செலவு வராது, மகர் கொடுத்து முடிஞ்சு. லா நிக்காஹ இல்லா பி ஒலியின், ஒலி இல்லாமல் கல்யாணம் செல்லுபடியாகாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்யாணம்டா ஒலி இருக்கணும். யாருக்கு ஒலி? பொம்பளைக்கு தான். ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணுறதுக்கு உமா வாப்பாட அனுமதி தேவையில்லை. ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணுறதுக்கு உமா வாப்பா, தாய் தகப்பனை மறக்கக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் தாய் தகப்பன் அனுமதி கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற விதி விலக்கெல்லாம் கிடையாது. அவன் பிடிப்பினா கல்யாணம் பண்ணிட்டுப்பான், விளையண்டா அன்னி சொல்லலாம். அப்படி போனேன், அங்கே ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், தலையை சொரியலாம், நோ ப்ராப்ளம். அவனுக்கு ஒரு அனுமதி, அவனுக்கு ஒலிகாரம் தேவையில்லை. பெண்ணை பொறுத்த வரைக்கும் போனேன் பிடிச்சிட்டு ஓடிட்டேன்னு சொல்ல இயலாது. அப்போ பெண்ணுக்கு ஒலிகாரர் தேவை. யார் ஒலி? ஒலி என்றா என்ன? நம்ம அவுலியா ஒலியான்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அவுலியாங்கிறது பன்மை சொல், அதில் ஒருமை சொல் தான் ஒலி. ஒலி என்கிற சொல்லுக்கு பன்மை தான் அவுலியா. ரைட்டா? இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? நேசர், பொறுப்புதாரி என்ற அர்த்தம். கல்யாணத்துக்குள்ள அவுலியா வந்தா பொறுப்புதாரி, கபுராடிக்குள்ள அவுலியா வந்தா நேசகர். நம்மளோட ஊர் பழக்கத்துக்கு சொல்கிறேன். சரி, எனவே இந்த ஒலிங்கிறது பொறுப்புதாரி. யார் அந்த பெண்ணை பொறுப்பாக இருந்து பார்க்குறாவோ அவர் தான் ஒலி. பாப்பா பார்த்தா வாப்பா ஒலி, நானா பார்த்தா நானா ஒலி, சாச்சா பார்த்தா சாச்சா ஒலி, மாமா பார்த்தா மாமா ஒலி, உம்மாப்பா பார்த்தா உம்மாப்பா ஒலி, வாப்படா வாப்பா பார்த்தா வாப்படா வாப்பா ஒலி. இஸ்லாத்துக்கு வந்துட்டா அந்த ஊர் தலைவர் ஒலி. விளங்கிட்டா? இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டா எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒலி யாரு? அதான் வந்து தனியாக நிற்கா.
அப்போ அந்த ஊர் என்ன செய்யும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எனவே அந்த ஊரில் ஒரு நிர்வாக தலைவர், ஒரு பள்ளி தலைவர், அந்த ஊருக்கு என்ற ஒரு கட்டமைப்பு இருந்து அதில் ஒருத்தர் ஒலியா நின்று கல்யாணம் முடிச்சு கொடுப்பார். நம்முடைய நாட்டு சட்டத்தில் காலி ஒலியாக இருக்கலாம். அப்படியான பெண்களுக்கு காலியார் ஒலிகாரராக இஸ்லாமிய தனியார் சட்டத்தின்படி இஸ்லாத்தின் நம்முடைய இலங்கையில். சரி, எனவே ஒலிங்கிறது ஒரு பொறுப்புதாரி, பொறுப்புதாரியும் விரும்பி பொண்ணும் விரும்பணும். ஒலி இல்லாமல் கல்யாணம் முடிக்க இயலாது. அதனால் அந்த கூட்டிக்கு ஓடுற கேசரிக்கில்வா, அது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். கூட்டிக்கு ஓடக்கொள்ள பிள்ளையும் கூட்டி வாப்பாவையும் கூட்டிக்கு ஓடலாமா, ஒலிகாரரையும் சேர்த்து இழுத்துக்கு ஓடலாமா, பொண்ணை மட்டும்தான் கூட்டிக்கு ஓடலாம். விளங்கிட்டா? எனவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்யாணம் அல்ல. ஒரு ஒலிகாரர் இருக்க வேண்டும். ஒலிகாரர் பொன், மகர் தொகை பேசியாச்சு, மாப்பிள்ளை பொண்ணுக்குள்ளையில் விருப்பம் தெரிவிக்கப்பட்டாச்சு, மகர் தொகையும் பேசப்பட்டாச்சு. அடுத்த விஷயம் சாட்சி. லா நிக்காஹ இல்லா பி ஷாஹிதின், 2 சாட்சிகள் இருக்கணும். கணக்கு தேவையில்லை, குறைந்தபட்சம் 2 சாட்சி, 2 சாட்சி இருப்பாங்க. குறைந்தபட்சம் 2 சாட்சி. அப்போ மாப்பிள்ளை ஒலிகாரர் 2 சாட்சி, 4 பேர் இருந்து கல்யாணம் முடிஞ்சிடும். 4 பேர் இருந்தால் கல்யாணம் முடிஞ்சிடும். பொம்பளை வீட்டுக்கு இருப்பா, பொம்பளோட சம்மதத்தோட ஒலிகாரர் வந்திருக்கார், ரைட், அவருக்கு பிரதிநிதி, அவருக்கு பிரதிநிதியா ஒலிகாரர். மாப்பிள்ளை 2 சாட்சி, மௌலவியும் தேவையில்லை, ரெஜிஸ்டரும் தேவையில்லை. ரெஜிஸ்டருங்கிறது நாட்டு சட்டத்துக்கு, நம்ம நாட்டு சட்டத்துக்கு தான் பதிவு. அது அது வழி இல்லை. நம்ம பிள்ளை பிறந்தா பதிவு வைக்கிறது மார்க்கத்துக்கு இல்லை, நாட்டு சட்டத்துக்கு. அது மாதிரி தான் கல்யாணம் பண்ணா பதிவு வைக்கிறது நாட்டு சட்டத்துக்கு, அது மார்க்கம் இல்லை. கல்யாணங்கிறது 2 சாட்சி, ஒலிகாரர், மாப்பிள்ளை, பேசப்பட்ட மகர் தொகை. அது கடனாக இருக்கலாம், புற உதாரணம்னு சொல்லலாம், உடனேயும் கொடுக்கலாம். கொடுத்த மாமனாருக்கு கொடுக்குறல, பிள்ளைக்கு தான் கொடுக்குற. சிலாக்கள் மகர் தொகையை பொக்கோட்டு போகிற, அது பிள்ளைக்கு, உங்களுக்கு இல்லை மாமா அஞ்ச கொண்டாங்கன்னு வேண்டி பிள்ளைக்கு கொடுங்க. இவ்வளோதான் 4 பேரோட கல்யாணம் முடியுது. மேலதிகமாக இருந்தால் ஜாயிஸ், அது அனுமதி ஒன்றும் இல்லை. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு காவின்ல நெய்றாங்க, பள்ளியில் ஒலிம்பி காவின், 2 வேனுக்கு ஜனம் வந்து காவின், தடை இல்லை. 4 பேர் தான் நாங்கள் தேவைப்பட்ட ஆக்க, அவ்வளவுதான். இதில் ஈஜாப் கபூல் நடக்கும். ஈஜாப் ஒப்புவித்தல், கபூல் ஒப்படுத்தல். ஒப்புவித்தல் ஒப்படுத்தல் அந்த சாட்சிகளுடைய மொழியில் நடக்கணுங்கிறது ஷாவி மதுஹபு சட்டம். மதுஹபு கிதாபுகள் என்ன படிக்கணுமா, பில்லிசானி ஷாஹிதைன். ஷாவி மதுஹபில் சாட்சிகள் என்ன மொழியில் பேசுகிறாங்களோ அந்த மொழியில் தான் கல்யாணம் நடக்கணும். சாட்சி என்னத்துக்கு வைக்கிற, நம்மளால நாளைக்கு பிரச்சனைனா நீங்கள் சாட்சி சொல்லணும், அதுக்கு தானே. உங்கள் 2 பேரை சாட்சியாக வச்சுட்டு நாங்கள் இங்கிலீஷில் வள உறுதியை மாற்றினா உங்களுக்கு என்ன ஆதரி, நாளைக்கு கோர்ட்டில் நிப்பாட்டிட்டோம். நீங்கள் அங்கே இருந்தீர்களாம், இருந்தோம், என்ன நடந்தது, சிக்கி சிக்கான்னு பேசிக்கிட்டாங்க. என்னென்னு தெரியுமா, தெரியல. அவரும் சுக்கானாங்க, இவரும் சுக்குச்சாங்கன்னா தேங்க்யூ வந்தாங்க, முடிஞ்சு. அப்போ என்னத்துக்குடா சாட்சிக்கு 2 பேர் வச்சு. ஷாவி மதுஹபு சட்டப்படி சாட்சிகள் மொழியில் தான் கல்யாணம். இதை கல்யாணம் கலரியில் போய் நின்றுக்கு மௌலவி அரபுல கல்யாணம் நடத்துகிறான். மாப்பிள்ளைக்கு ஒன்றும் தெரியா, என்னமோ ஓதுறாங்களாக்கும் வந்து கபில் தூ அப்படின்றா நான் ஏற்றுக்கிட்டேன், பொண்டாட்டியா ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். அதை வேற 3 தடவை சொல்ல வைப்பான். ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளையை உட்கார வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை மௌலவி கையை பிடிச்சி கபில் தூ நிக்காஹா சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுங்க கபில் து நிக்காஹா, 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 கபில் து நிக்காஹா 3 தடவை சொல்லி. ஏற்றுக்கொண்டீர்களா? ஆம். தமிழ்ல மரம். திரும்ப ஏற்றுக்கொண்டீர்களா? ஆம். திரும்ப ஏற்றுக்கொண்டீர்களான்ற மாப்பிள்ளை பார்த்தான், பொழையா சொல்லிட்டோமோ, இல்லை என்றுட்டானா. வாப்பா என்னடா நடக்குது இங்க? அப்ப இதனத்தை சொல்லி கொடுக்கறது கல்யாணங்கிறதுல போய் மாமனார் சொல்லுவார், 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உங்களோட மகர் தொகையை வாங்கி தென்னந்தோட்டத்தை வாங்கிக்கிட்டு
என்னுடைய மகளை உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தாரேன். ஒப்புவிக்கார், ஈஜாப் பண்ணுறான். என்ற மகளை இவ்வளவு மகர் தொகையை நான் பேசி உங்களுக்கு நான் கல்யாணம் முடித்து தாரேன் என்று சொல்லுவார். 2 சாட்சிகள் கேட்டு கேட்பாங்க. சொல்கிறாரு. மாப்பிள்ளை சொல்லுவார், உங்களோட மகளை நான் என்னோட மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பார். 3 தடவை சொல்லணுமா? ஒரு தடவை சொன்னால் போது ஏற்றுக்குவார் அவருக்கு. என்னமோ 3 தடவை சொன்னவெல்லாம் விட்டுப்பட்டு போகல மாதிரி. 3 தடவை சொன்னவன் தான் 3ஆவது நாள் விட்டுப்பட்டு போகிறான். ஏற்றுக்கிட்டேன் என்று அவர் சொன்னார்ன்றா கல்யாணம் முடிஞ்சு, அவ்வளோதான். இவ்வளவுதான் கல்யாணம், இவ்வளவுதான் கல்யாணம். இதுக்கு பின்னால் ஒரு சட்டம். இந்த கல்யாணம் முடித்தால் இதுக்கு பின்னால் ஒரு சட்டம். என்ன சட்டம்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வராங்க. இது ஆக்களுக்கெல்லாம் சொல்லணும்ன்றது கிடையாது. இந்த கல்யாணத்தை ஆக்களுக்கு சொல்லணும், ஊருக்கு சொல்லணும், பேப்பர் ஒன்றும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வராங்க. உடுப்பில் மஞ்சள் பட்டு இருக்குது, அத்தர் பூசின தடம், மனம் விசேஷமாக பூசப்பட்டது வழங்குது. என்னப்பா என்ன விசேஷம்? அத்தரெல்லாம் பூசின மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நம்ம தமிழுக்கு அப்படியே சொல்கிறேன்னா, அப்போ அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நேற்று கல்யாணம் பண்ணிட்டேன் யாரை சொல்லலான்னு. அடபாவி நம்மகிட்ட சொல்லாமையான்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? கல்யாணங்கிறதெல்லாம் ஒரு பைக்கில் வாங்கின மாதிரி சிம்பிளாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படித்தான் 2 சாட்சியை வச்சாச்சு, ஒலிகாரர் நிற்கார், கல்யாணம் முடிச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு தான் சொல்கிறாங்க, சொல்ல வரவும் இல்லை. அவர் வந்த வரத்தில் யாரும் சொல்லலாம் நேற்று கல்யாணம் முடிச்சுட்டேன்னு நொட்டி முறிக்கல. அவர் கேட்குறாரு, அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறார். கல்யாணம் முடிச்சதையும் சொல்லலை, இவர் தான் கேட்குறாரு, என்ன அத்தர் பூசின மாதிரியெல்லாம் தெரியுது. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, கல்யாணம் நேற்று கல்யாணம் முடிச்சுட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் கோவிக்கலை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன மகர் எவ்வளோ கொடுத்தீங்கிறாங்க. சீதனம் எவ்வளோ வாங்கினு கேட்டாங்களா? பொட்டி காசு எவ்வளோன்னு கேட்டாங்களா? மருதோண்டி போட்ட ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சான்னு கேட்டாங்களா? மகர் எவ்வளவு கொடுத்தேங்கிறாங்க. அவர் சொல்லாரு, ஈச்சங்கொட்டை அளவுக்கு மகர் கொடுத்தேன், தங்கம் கொடுத்தேங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த சட்டத்தை இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. ரைட், அவுலிம் வலவு பிஷாத்தின். அப்போ சரி, ஒரு ஆட்டையாவது அறுத்து ஒலிமா சாப்பாடு போட்டுருங்கன்றாங்க. ஒரு ஆட்டையாவது அறுத்து ஒலிமா கொடுத்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளைக்கு அடுத்த ஒரு கடமை இருக்குது, ஒலிமா போடுறது, ஒலிமா கொடுக்கறது. அது பெருசாக கொடுக்கணுங்கிறது இல்லை, அம்மா வசதி கேட்ட மாதிரி 2000 ரூபா செலவில் 4 பேருக்கு ஒரு சாப்பாடை கொடுக்கலாம்னா கொடு, ஒலிமா முடிஞ்சு. ஒரு 2 கிலோ கோழியை வேண்டி கொடுத்தாலும் ஒலிமா தான், வழங்கிட்டா. அப்போ ஒரு ஆட்டையாவது அறுத்து ஒலிமா கொடுங்கங்கிறாங்க. இவ்வளோதான் கல்யாணம் மேட்டர் முடிஞ்சு. இப்போ இந்த ஃபிக்ஸரை கொண்டு வாங்க, தான் கல்யாணம். ஆரம்பத்திலேருந்து மஹர் அஜ்னபி பார்த்தோம், அஜ்னபி மஹரமி பார்த்தோம், மகர் தொகை பார்த்தோம், ஒலிகாரர் பார்த்தோம், சாட்சி பார்த்தோம், ஈஜாப்பு, கபுல், கல்யாணம், ஒலிமா. மக்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது, கூட்டாளிமாருக்கு, உறவுக்காரவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. என்னண்டா, அவங்க வாழ்த்துவாங்க, மணமகளை வாழ்த்துவாங்க. ஹசரத்து வாழ்த்து ஆக்கள் ஆமின்னு சொல்கிறது இல்லை, நம்ம வாழ்த்துவோம். என்ன வாழ்த்துற? பாரக்கல்லாஹு லக, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டேன்டா அப்படின்னா பாரக்கல்லா, அல்லாஹ் அவனை பறக்க செய்ய வேண்டாம் அப்படின்றது, அவ்வளோதான். வேறு ஹதீஸில் வருது, பாரக்கல்லாஹு லக ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனக்குமா பில் ஹைர் ஃபில் ஹைர். இந்த துவா, அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, உங்கள் சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக, உங்கள் 2 பேரையும் நல்லதில் சேர்த்து வைப்பானாங்க. இதுதான் கல்யாணத்தில் வெளியில் உள்ளவங்களுக்குரிய சட்டம். இவ்வளோதான் கல்யாணம். திருத்தப்பட வேண்டிய திருமணம், இதுக்கு வெளியில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் திருத்துங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? கல்யாணம் என்றாலே எக்கச்சக்கமான செலவு பெண் தரப்புக்கு வருது. அதுதான் சீதனம். சீதனம் என்று சொல்லி கொடுத்தா தான் சீதனமா? நம்ம நல்லா சிந்திக்கணும். மோசடி வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மோசடி ரொம்ப பொல்லாதது. அல்லவை ஏமாத்தையா போகிறோம் நம்ம. இந்த யூத சமூகத்துக்கு
சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது தடை விதிக்கப்பட்டுச்சு. சனிக்கிழமை மீன் பிடிக்கல. அவங்களுக்கு ஆராதனை தினம் சனிக்கிழமை தான். நமக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா மாதிரி யூதர்களுக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது தடை. கடல் என்ன செய்யுமெண்டா சனிக்கிழமை பெருக்கெடுக்கும். சனிக்கிழமை கடல் பெருக்கெடுக்கும், கரைக்கு வரும், அதில் நிறைய மீன் வரும். இது அல்லாஹ் தஆலா ஆக்கி போட்டு சோதிக்கான அந்த மக்களை. கண்ணுக்கு பார்த்தா சனிக்கிழமை தான் நல்ல அழகாக தண்ணி உள்ளுக்குள்ளே வந்து மீனோட வருது. அன்றைக்கு பார்த்து மீன் பிடிக்கப்படாமல் அஞ்சு பள்ளிக்கு சோதிச்சு விட்டான். சோதிச்சு விட்டோன்னே இவனுகள் தந்திரத்தை பயன்படுத்தினானுங்கள். என்ன? அல்லாஹ்க்கு மாறு செய்யப்படா. சனிக்கிழமை நாம் கரெக்டாக பள்ளியில் இருக்கணும். ஆனால் கடலை வாரத்தையும் விடப்படா. வெள்ளிக்கிழமை போய் கரையில் குழியை வெட்டிடுவான். உப்பளம் வெட்டி வைக்கிற மாதிரி வெட்டி வச்சிடுவான். வெட்டினா சனிக்கிழமை கரெக்டாக பள்ளிக்கு எரிப்பார். கடல் வந்து வர வைக்க என்ன செய்யும்? மீனை கொட்டிடும். கொட்டி போட்டு தண்ணி ஓடிடும். ஞாயிற்றுக்கிழமைனா மீன் பிறக்கிற கேஸ். குரங்குகளாக பன்றிகளாக அல்லாஹ் மாற்றினான் அதை, அந்த சமூகத்தை. குரங்குகளாகவும் பன்றிகளாக ஏண்டா அல்லாஹ் உண்ட சொன்னால் உண்ட மூளையை போட்டு பயன்படுத்தாமல் இந்த எஸ்எல்டிஜக்காரன் செய்கிற மாதிரி நல்லா பின்பற்று. மூளையை போட்டு யோசிக்கிறான். அவங்களோட அறிவை கொண்டு போய் குருவி தலையாட்டம் கொஞ்சம் புத்தியை வச்சுக்கிட்டு அல்லாட வசனத்தோட மோதாமல் மூளையை போட்டு பயன்படுத்தாமல் சொன்னா செய். அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் சூனியத்தை பற்றி பேசுகிறான். பிறகு சூனியம் இருக்கா இல்லையா என்ன உண்ட மூளைக்கு படாதுக்கு குர்ஆன் வசனத்தை ஏண்டா மெஜிக்கென்று மாத்துறாய். சிஹ்ரென்று அல்லாஹ் சொல்கிறத மெஜிக்குங்க. அவரை மூளைக்கு படாதுக்கு மெஜிக். அப்போ மெஜிக் 7 பெரும்பாவத்தில் உண்டாகும். 7 பெரும்பாவத்தில் உண்டு சிஹர் தானே. அப்போ மெஜிக் செய்கிறது 7 பெரும்பாவத்தில் 1 போ முடிஞ்சு. இப்போ அங்கால இன்னொரு பக்கத்தால் மூளையில் குட்டுளும். இப்படி மூளையை பயன்படுத்தினவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கேவலம், இந்த உலகத்தில் கொடுத்த தண்டனை குரங்குகளாக பன்றிகளாக அல்லாஹ் மாற்றினான். நேரடியாக சீதனம் என்றதான் சீதனமா? பெண் தரப்பிலிருந்து அப்படியே நெலும்பாட்டம் உறிஞ்சி எடுக்கிறோமே அதுதான் சீதனம். இன்னைக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் கொடுக்குறத கொடுங்க. என்னடா நீ சொல்ல வேண்டியது? கொடுக்குறத கொடுங்க. சும்மாவா அனுப்ப போகிறான்? நல்ல புடவை ஒன்றை உடுத்து சல்வார்கிட்ட உடுத்து அனுப்ப போகிறான். நீங்கள் கொடுக்குறத கொடுங்க. எவ்வளவு நகை போறையில் அவன் பிள்ளைக்கு அவன் நகை போகிறத நீ என்னடா கேட்குற? நகை ஓடுறது, காணி கேட்குறதும், உள்ளால் கேட்குறதும், ரகசியமாக வாங்குறதும், அந்த செலவுகள் அவங்க தலையில் கொட்டுறதும். இந்த கல்யாணம் என்று வந்தாலே பெண் தரப்பில் அந்த பேச்சுவார்த்தை ஃபங்க்ஷன்லேருந்தே செலவு தான். அதுக்கு முன்னே ஒரு மருதொண்டி ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க. மருதொண்டி போடத்தான் வேணும். பொம்பளை மருதொண்டி போட்டத்தான் அழகாக இருக்கும். அதுக்கு என்னடா ஃபங்க்ஷன்? மருதொண்டி போகிறது ஒரு ஃபங்க்ஷனா? மருதொண்டி போகிறது கொஞ்சம் அலங்கரிக்கிறது. எங்கேயாவது தலை வார ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களா? தலை சீவிர ஃபங்க்ஷன். தலை சீவிர மாதிரி ஒரு மேட்டர் தான்டா மருதொண்டி போகிறது. நாளைக்கு தலை வாரும் ஃபங்க்ஷன் போடுங்கடா வா. என்னடா இது? ஒரு பொம்புல தலை வாருவா, அவள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு மருதொண்டி போடுவா. அவள் வீட்டுக்குள்ளே இருந்து அவள் கையில் அவள் மருதொண்டி போடுறதுக்கு நீ ஏன்டா ஃபங்க்ஷன் வைக்கிற? நீ இந்த மருதொண்டி ஃபங்க்ஷனுக்கு செலவு வரத்திருக்குது இல்லையா? அதுக்கு இங்கேருந்து ஒரு வேன் போடுறதும், ஒரு பொட்டி கொண்டு போகிறதும், அதுக்கு ஒரு ஸ்டைலில் போடுறதும், மூடுறதும், அவங்க வாரதும், அப்படி ஒரு ஆள் போய் கையை பிடிச்சி மருதொண்டி போடுறதும், மருதொண்டி போட்டாளுக்கு அவங்க ஒரு கொடுப்பனை வைக்கிறதும், அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆகி அண்டைக்கு வாங்குகிற சம்சா என்ன, வாழைப்பழம் என்ன, கேக்கு துண்டு என்ன, ஊற்றுற டீ என்ன, டின் பால் என்ன, மறுவா அந்த டீ முருகல் அண்டு சண்டை என்ன, வாழைப்பழம் சின்னதண்டு பிரச்சனை, கேக்கை வெட்டிக்காங்க, கேக்கு ஸ்லைட் பான் வெட்டின மாதிரி அப்படி என்று சொல்லி கல்யாணம் குழஞ்சதுக்கு முதல் உள்ள செலவை திருப்பி கொடுக்கவும் மாட்டாங்க. அழைச்சிட்டு இன்னொரு பொண்ணுக்கு போவாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை என்னன்னு கேட்குறேன் நான். இதெல்லாம் பெண் தரப்புக்கு செலவாக வரணுமா? வரக்கூடாது. அப்போ அந்த செலவு வராது பெண்ணுக்கு. பெண் தரப்பில் எந்த செலவும் கிடையாது. ரிஜிஸ்டருக்கு காவினுக்கு சாமானு பண்ணுவாங்க. கடைசியாக ஒன்றுமில்லை காவினுக்கு சாமான், அதுவும் நீ தான் கொடுக்கணும். என்ன காவி 4 பேருக்கு கட்காண்ட விஷயம் முடியுது. 1 ஊரை கூப்பிட்டு விருந்து வைக்க சொன்னது ஒலிமாக்கு செலவாளி, அது ஹலாலாக இருக்கும், அழகான செலவாக இருக்கும். அப்போ
இப்படியான செலவுகள் மாதிரி. அப்போ இது அந்த யூத கிறிஸ்தவர்கள் தந்திரம் செஞ்ச மாதிரி ஒரு வேலையை உருவாக்குறாங்க. அடுத்தது பெண் வீட்டு சாப்பாடு. கல்யாணம் என்றாலே பெண் வீட்டு சாப்பாட்டுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கல்யாணம் முடித்தது பிறகு மாப்பிள்ளை தான் ஒரு சாப்பாடு போடுவார். புதுசாக ஒன்று வந்திருக்கு என்னண்டா, இவர் ஒரு வலிமா கொடுத்தது பிறகு மறா பொண்ணூட்டி சாப்பாடு. அது எப்படி போவீங்க? பொண்ணூட்டி சாப்பாடு ஹராமன்று நாம் சொன்னால் விருந்து போகிறது ஹராமா ஹலாலா? ஹலால் தான். அப்போ விடுக்காதையம்மா. மீன் பிடிக்கிற ஹராமா ஹலாலா? ஹலால் தான். அப்போ எனக்கு குரங்கு வண்டியா மாற்றினேன்? அதுதான் பதில். அதுக்கு அல்லாவுடைய சட்டம், மார்க்கத்தினுடைய தீர்ப்பு, கல்யாணம் வந்தா மாப்பிள்ளை தான் வலிமா கொடுக்கறது. அதை ஒரு கலாச்சாரமாக்கி ஒரு பழக்கமாக்கி பெண் தரப்புக்கு திணிச்சு நீங்கள் இதுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இது பழக்கமாகி இன்னொரு கல்யாணத்தில் பெண் தரப்பில் விருந்து கொடுக்காட்டி ஊரில் அவமானமாகும். சமூக பழக்கமாயிரும். சமூக பழக்கமானால் அவங்கள்ட்டையும் குற்றம், பழக்கமாக்கின நம்மகிட்டையும் குற்றம். ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன், யார் ஒரு பாவத்துக்கு வழிகாட்டுறாரோ அந்த பாவத்துக்கு வழிகாட்டினவருக்கு அந்த பாவத்துற பங்கும் அதில் சேர்ந்தவங்களுடைய பங்கும் குறையாமல் கிடைக்குமெண்டாங்க. வழிகாட்டிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும், அதை வெறுக்கணும், போகக்கூடாது. யாருமே ஆக்கின சோத்தை கொட்டட்டும், போகக்கூடாது. பெண் தரப்பில் எப்படி வலிமா சாப்பாடு வெறும் பெண் வீட்டு சாப்பாடு போகக்கூடாது, கொடுக்கக்கூடாது. மாப்பிள்ளை தான் சாப்பாடு கொடுக்கணும். அது ஃபேமிலி பெருசுன்னா ஃபேமிலிக்கு சாப்பாடு கொடுக்கணும். மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. நீ 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் கடமை முடிஞ்சு போச்சு. அப்போ பெருத்த ஃபேமிலியில் ஒருத்தனும் கொளுத்த கல்யாணம் பண்ண இயலாதோ? பெருத்த ஃபேமிலியில் கல்யாணம் பண்ண இயலாதோ? காசு இல்லாதவன் அப்படி இல்லை. 2 பேர் தான் கொடுக்கலாம் வேண்டாம், 2 பேருக்கு கொடு, கல்யாணம் முடிஞ்சு. பெண் தரப்பில் எந்த விதமான செலவும் பெறாது. நகை போகிறது, நட்டு போகிறது, மருதொண்டி போகிறது, பெண் வீட்டு சாப்பாடு, எந்த செலவுமே அந்த பெண் தரப்பில் வரக்கூடாது. எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்கோ. அவரை கெப்பாசிட்டிக்கு அதனால அவரை கொண்டு வாட்டி வதக்கி செலவழிக்க சொல்லலை. அவரை கெப்பாசிட்டிக்கு ஏற்றமா எவ்வளவு கொடுக்கலாமோ அவர் கொடுப்பாரு. ஆனால் ஒரு மோதிரம் தான் போடலாம்ன்றாலும் மோதிரத்தை போட்டு கல்யாணம் பண்ணிடுவார். அல்லது ஒரு சல்வார் கிட்டு தான் மகரண்டா சல்வார் கிட்டு அவள் ஏற்றுக்கிட்டா முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு. 2 பேருக்கு தான் ஒலிமானா 2 பேரோட ஒலிமா முடிஞ்சு. காவினுக்கு 4 பேர் வருவாங்க, 5 டீ ஊற்றினா முடிஞ்சு. டீ ஊற்றுற ஆள் கொண்டு கணக்கு பிள்ளையா போய்த்து நினைக்காதீங்க. எனவே இப்படி சிம்பிளாக கல்யாணம் முடிக்கிறது, சும்மா சிம்பிளாக. இல்லை பொன் தரப்புக்கு எந்த செலவும் முடியாது. அப்போ பொண்ணை பெற்றவன் ஆண்டியாக தேவையில்லை. பொண்ணை பெற்றவன் ஓடணுமா? ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சரியா நிற்பான். அடுத்தது இந்த கல்யாண ஃபங்க்ஷன். இந்த கல்யாண ஃபங்க்ஷன் வீண் விரயம் பொதுவாக எல்லாத்துலேயும் தடை தான். வீண் விரயம் பொதுவாக எல்லாத்துலேயும் தடை தான். ஒரு பெண்ணை சோடித்து மாப்பிள்ளைக்கிட்ட அனுப்புறது சுன்னத். மணமகளை நல்லா உடுத்து சோடித்து சாரி கட்டுறோன்னா கட்டுங்க, பிரச்சனை இல்லை. நல்லா உடுத்து அலங்கரித்து பூ வச்சு மருதொண்டி போட்டு சோடித்து ஒரு பெண்ணை மாப்பிள்ளைக்கிட்ட அனுப்புறது சுன்னத்து, செஞ்சிருக்காங்க, நல்ல. ஆனால் இதில் அநேகமான செலவை கொண்டு போய் போட்டு வீண் விரயம் செய்கிறது இருக்கிறேன். அதுதான் அல்லாஹ் வெறுக்கிற ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்கிறத வெறுக்கிறான். சும்மா சோடிக்கிறதுக்கு 25,000 ரூபா செலவழிப்பான். சோடிக்கிறது எதுக்கு? அதே முகம்தான் பெற போகுது. எண்ணத்தை போட்டு தேய்ச்சாலும் அந்த மூஞ்சி தான் பெறும். இல்லைங்கிட்டா? நீங்கள் 25,000 ரூபாயில் 35,000 ரூபா செலவழித்தாலும் ஆயிஷா ஐஸ்வர்யா ஆக மாட்டா. ஆயிஷா தான் வருவா. ஐஸ்வர்யா வர மாட்டான், அவள் தான் வருவாள். இப்போ தேவையில்லாத செலவு 25,000 அதை போட்டு தர்மம் செய்யி, அதை ஒலிமாக்கு கொடு, சாப்பாடு கொடு. அப்போ இந்த பெண் தரப்பில் சோடிக்கிறாங்க அதிகமான செலவு. அப்போ வீண் விரயம் எங்கே தீர்மானிக்கப்படுது? வீண் விரயம் என்ன தீர்மானிக்கப்படுது என்றால், நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிரயோசனத்துக்கு ஓரளவு அதுக்குண்டு ஒரு விலை இருக்குது. இப்போ ஒரு ஆள் சாப்பிட்றார்,
அந்த சாப்பாடு ஒரு கோழி பொரியல், ஒரு சந்து வச்சு, ஒரு பிரியாணி வச்சு, ஒரு சாப்பாடு சாதாரணமாக நல்ல ஸ்பெஷலாக சமைச்சவன் ஒரு 500 சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளை சாப்பாடு 500 ஒரு பார்சல். சரி, இன்னும் கொஞ்சம் நல்ல நெய்யெல்லாம் போட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ஒரு 700. ரைட், 700 சாப்பாடு. ரைட், அதுக்கு மேலே விரும்புன்னு நினைக்கிறீங்களா? 700 மேலே சரி, ஒரு 1000 ஆக்கிடுவோம். 1000 சாப்பாடு. ரைட், இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதே சாப்பாடை 10,000 வாங்கி திண்டா அது வீண் விரயமா இல்லையா? வீண் விரயம் தானே. இதே சாப்பாட்டை என்ன செய்வான், பெரிய குளத்தில் மிதக்கிற ஹோட்டல் ஒன்று அடித்து அதுக்கு ஒரு போட் சர்வீஸ் வச்சு உள்ளுக்கு ஒரு பச்சை பல்ப் வச்சு அரையும் குறையுமான ஒரு பொம்பளைய அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு வச்சு அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆள் வந்தோன்னா அவர் அப்படியே போட்டில் வந்து உள்ளுக்கு போய் அந்த பொம்பளை போய் அதை கொடுத்துட்டு அந்த பீர்சியில் துண்டு வச்சா 10,000. வீண் விரயமாக இளவு. அது கரையில் 1000, அந்த குளக்கரையில் அது 1000. உள்ளுக்கு போய் 10,000 திங்கிறான். ஒரே சோடா போட்டல் கடையில் 30 ரெஸ்டாரண்ட்டில் போய் 200. வீண் விரயமா இல்லையா? ஏண்டா அதான இந்த போட்டல் தாண்டா அதுவும் அவன் கூரைக்கு கீழே 300, இவன் கூரைக்கு கீழே 30. வீண் விரயமா இல்லையா? அப்போ ஒரு பெண்ணை சோடிக்கிற மேக்சிமம் ஒரு பொம்பளைக்கு பவுடர் ஓடலாம், தலையை சீவலாம், அந்த தலைமுடியை தான் வைக்கலாம். இன்னொரு தலைமுடி வைக்கிற ஹராம், அலங்காரம் என்று அதை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். முடி வைத்து விடுமாறு கேட்கிற பெண்ணுக்கும் முடியை வைத்து விடுறவளுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் என்றாங்க. புருவத்தை அழகுக்காக வலிக்கிறவளுக்கு அல்லாஹ்வோட சாபம் இருக்கின்றாங்க. பற்களை ஸ்டைலுக்கு வெட்டுறவளுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்றாங்க. முகத்தில் இருக்கிற முடிகளை புழுங்குறதுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்றாங்க. இது மேக்கப் பண்ணவரில் அது செய்கிறதில்ல. இந்த புருவத்தை வலிச்சு கத்தி மாதிரி அப்படி செய்கிறது, பல்லில் ஒரு துண்டை வெட்டி அப்படி டிசைன் ஆக்குறது, இதில் இருக்கிற முடிகள் அந்த கன்னத்தில் இருக்கிற முடிகளை எல்லாம் புழுங்குறது ஹராம். அந்த மேக்கப் இல்லை, இருக்கிற முகத்தை களி கொஞ்சம் பொலிஷ் பண்ணி தலையை சீவி ஒழுங்காக உடுத்துக்கு போகிறது தான் மேக்கப். இதைத்தான் சஹாபாக்கள காலத்தில் செஞ்சாங்க, தாபீன்கள் செஞ்சாங்க, பொண்ணை சோடிச்சு விட்டாங்க. இதை கொண்டு போய் போட்டு ஒரு கருப்பியை வெள்ளையாக்கி ஒரு க்ரீம் ஒன்றை போட்டு அதை பூசி வெள்ளையாக்குறதுக்கு 10,000. ஆள் வெள்ளையாக போய்க்குது. மறு ஒரு 2 நாளையால் சாயம் போகும். அப்போ இப்படியான இந்த செலவுகளை செலவழிக்கிறது வீண் விரயத்துக்குள்ளே வருது. சரி, பெண்ணை அலங்கரித்து மாப்பிள்ளைக்கிட்ட தான் அனுப்பணும். பெண்ணை அலங்கரித்து எங்கே அனுப்பணும்? மாப்பிள்ளைக்கிட்ட தான் அனுப்பணும். இது பெண்ணை அலங்கரித்து கொண்டு விட்டா அவளுக்கு மாப்பிள்ளையும் தெரியாது, மாப்பிள்ளோட தோழனையும் தெரியாது ஒரு நிலைமை. எல்லாரும் கோட்டும் சூட்டும் போட்டுக்கு நிற்பாங்க. இந்த எங்கட பகுதியிலலாம் ஒரு இதோண்டிக்கு மாப்பிள்ளையை கூட்டிக்கிடுவாங்க. மாப்பிள்ளையை கூட்டிக்கு வந்தோன்னா மச்சினன்காரன் அந்த பொண்ணுடைய தம்பிக்காரன் சென்ட்டு போத்தலோட நிற்பான். அவன் போய் மாப்பிள்ளையோட கையை பிடிச்சி காலுக்கு செண்டு அடித்து ஷூவுக்கு செண்டு அடித்து அப்படியே கூட்டிக்கு வார். பொடியை போய் மாப்பிள்ளை தோளோட கையை பிடிச்சி காலுக்கு செண்டு அடிச்சுட்டான். அவனும் அப்படித்தானே வந்திக்கான், சும்மா கோட் சூட்டடா அப்படி ஹைட். இனி ஆக்கள் பிடிச்சிவிடு, தம்பி மச்சான் நன்னாரிக்காரா, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துட்டுடா அப்படி நிலைமை. இவன் எப்படி அவன் பொண்டாட்டியை பார்ப்பாங்கிறனா, எப்படி ஆம்பளைகள் இந்த பொண்ணை பார்ப்பாங்க. அது வரைக்கும் மறைச்சி வச்ச பொண்ணாக இருக்கும். அது குமரை வளர்க்கும் போது வாப்பாக்காரன் ரோட்டு கூடாமல் கடைக்கு விடாமல் வெளியில் நிற்காமல் பூத்தி போத்தி அழகாக வளர்த்துருப்பான். கல்யாண தாண்டைக்கு எல்லா கேட்டையும் பிடிச்சி உடச்சி விட்ருவானுங்களே. பின்னால் ஒரு ஜன்னல், இடுப்பில் ஒரு பாண்டா திறந்து, ஜன்னல் எல்லாம் திறந்து, கதவு திறந்து, அதை திறந்து இதை திறந்து எல்லாத்தையும் திறந்து வீட்டு கதவையும் திறந்து ஊரை வீட்டுக்கு உள்ளுக்கு விட்டுருவான். பார் என்ற பிள்ளையாண்டு. இது மாப்பிள்ளைக்கு ரோஷமே வராது. இந்த மாப்பிள்ளை தோழன் எல்லாம் போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோவுக்கு நிற்கிறேன். ஃபோட்டோவில் சொன்னா தான் தெரியும் புரிஜனாரன்ட்டு. பொண்ணை அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் நின்றுட்டு மச்சான் கிட்டால நாங்கள் ரைட் இப்படி ஃபோட்டோவுக்கு பொம்மை செஞ்சு வச்ச மாதிரி அவளை கொண்டு வச்சு போட்டு எல்லோரும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த மாப்பிள்ளைக்கு மதினிமார் வந்து ரிங்ஸ் கொடுக்குறோம். ஏடி அதுவும் குமர்களாக இருக்கும். அது போய் ரிங்ஸ் கொடுக்கும். அவர் கை என்ன சொத்தியா, அவர் பிடிச்சி குடிக்க மாட்டாரா,
அவர்கிட்ட எப்படி இன்னொரு பொம்பளையை விடுவேன் நீ? அவர் மாப்பிள்ளைன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளையும் பார்த்துடலாமோ? அதெல்லாம் அனுமதி கிடையாது. அந்த பொண்ணை சோடிச்சு அந்த மாப்பிள்ளைக்கிட்ட அனுப்பணும். இதில் கல்யாணத்தில் ஒரு வேலை நடக்குது, என்ன தெரியுமா? அன்றைக்கு அம்புட்டு பொம்பளையிலும் பொண்ணாயிருவாளுகளே. ஒன்று தான் பொண்ணு கல்யாண வீட்டுக்கு போனால் ஊரில் இருக்கிற எல்லாரும் ஹபாய் போட்டவள், பேர்ஸ் கவர் போட்டவள் எல்லாம் பொண்ணாக போய்த்துருவாள். அங்கே கல்யாண வீட்டுக்கு ஹபாயெல்லாம் கலட்டி எறிஞ்சோட்டு சும்மா இருக்கிறதுல டாப் லெவலில் உடுத்துக்கிட்டு பொண்ணாவே எல்லா பெண்களும் போய் நின்றுவாங்க. நின்றா அதை பார்க்குறதுக்குண்டே எங்கட பெடியன்கள் ஆயிடுவான். அவன் ஒத்த பொண்ணை பார்க்க போகல, ஒரு ஊர்பட்ட பொண்ணை பார்க்க போவான். ஏன்டா வாரதெல்லாம் பொண்ணாக வந்து எது உம்மா எது மகள்ன்னு தெரியாத அளவுக்கு அலங்கரிச்சிடுவாங்க. அப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெண் தரப்பு வேறு ஆண் தரப்பு வேறு தான் இருக்கணும். அதுதான் ஒரு இஸ்லாமிய ஒரு ஒரு ஃபங்க்ஷன், இஸ்லாமிய நிகழ்ச்சி அப்படி தான் இருக்கணும். பெண்களெல்லாம் வேறு. இப்போ நான் பயான் நடத்துகிறோம், பெண்களையும் இருக்காங்க தான், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. அப்படித்தான் கல்யாணம் பண்ணா பெண்களையெல்லாம் பார்க்க முடியாது. அவன் பண்டாட்டிய கொண்டே அங்கால விட்டுருக்கணும், திரைக்கு அங்கால. இது போட்டு கலந்து அண்டைக்குத்தான் பெரிய அனாச்சாரமே நடக்க போகுது பாருங்க. அப்போ மறைஞ்சி வாழ்ந்தவள் அபாய் போட்டவள் எல்லாம் அலங்கரிக்கிறா, இருக்கிற பொண்ணை சோடிச்சு ஊருக்கு காட்டுறான். கூட்டாளிமாரெல்லாம் பக்கத்தில் நின்று என்ன செய்கிறான்? இப்படியாக இந்த கலாச்சாரங்கள் சீர்கட்டு போயிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். எனவே வீண்விரயம் எப்படி தடையோ அது மாதிரியாக இந்த அலங்காரம்ங்கிறத மட்டமாக செஞ்சு அதை பெண்ணை சோடித்து மாப்பிள்ளைக்கிட்ட தான் அனுப்பணுமே தவிர அவர் மட்டும்தான் ரசிக்கணுமே தவிர அவ ஊர் ரசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அது என்னல்ல ஒரு இஸ்லாமிய திருமணம் இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் திருத்தப்பட வேண்டிய அந்த திருமணத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இதுக்கு மேலே இது மாதிரியாக இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டுண்டா தொடர்ந்து செலவுகள் பெண் தரப்பில் வரும். பொன் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வச்சுருவான், அவங்க ஊரில் இருக்க என்னன்னு தெரியாது. பொன் பார்க்குறதுக்கு திரும்ப வருவான், அதுக்கு ஒரு செலவு, தலப்பிரசவ செலவு, அது வேறு. 6 மாத சாப்பாடு இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ இருக்க தெரியா. கொஞ்ச நாளைக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கும் மாமனார் தான் சோறு கொடுக்குற. முதல் பிள்ளை பிறக்கிற செலவெல்லாம் இங்கே மாமனார் மாமியாவோட. இப்படி ஏகப்பட்ட தொடர் செலவுகள், தொடர் சீதனங்கள் அப்படியே தேங்கி 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 ஒரு குடும்பத்தை போட்டு சுக்கு நூறாக்கு. எனவே இதெல்லாம் இஸ்லாமிய திருமணம் அல்ல, இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும். ஒரு ஆம்பளை ஒரு தன்னம்பிக்கை உள்ளவன், அவனாக அவன் சொந்த கால நிற்கும். அவன் பெண்ணை எடுத்துக்கிட்டு போகணும், அவன் தான் வச்சு காக்கணும், அவன் தான் வச்சு பார்க்கணும். அவன் எப்போவுமே ஆம்பளையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் அவன் ஆம்பளையாக இருக்கணும். அதுதான் கல்யாணம்ங்கிறது, அதுதான் இஸ்லாமிய திருமணம்ங்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய திருமணத்துக்கு மாற்றமாக நாம் விட்ட விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே ஹராமான விஷயங்கள் தான், அந்நிய கலாச்சாரங்கள் தான். மருதொண்டி என்போம், மெழுகுவர்த்தி ஏற்றுறதம்போம், சோடா கொடுக்குறதம்போம், இந்த த்ரௌன் என்போம், இப்படி என்னென்ன ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குதோ இதெல்லாம் அந்நிய கலாச்சாரங்கள். இதையெல்லாம் தவிர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு சரியான திருமணங்களை நம்முடைய வாரிசுகளுக்கு நம்மை வைத்து நடத்துவதற்கும் தௌஃபீக் செய்து, திருமணம் முடிக்காத நமக்கும் அப்படிப்பட்ட இஸ்லாமிய திருமணங்களை முடிப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தந்தையின் சின்னம்மாவின் மகனை திருமணம் செய்ய இயலுமா? தந்தையின் சின்னம்மாவின் மகனை, அப்போ வாப்பாட சாச்சிர மகன், வாப்பாட சாச்சிர மகன் வாப்பாக்கு ஒன்று விட்ட சகோதரன், அதை கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கலாம். எப்படி முடிக்கலாம்டா, பாப்பாட சொந்த சகோதரனை தான் கல்யாணம் முடிக்கலாது. பாப்பாட சொந்த சகோதரனை கல்யாணம் முடிக்கலாது.
பாப்பாட ஒன்று விட்ட சகோதரங்களை என்ன செய்யலாம், கல்யாணம் முடிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் காக்கா தம்பிமார். எப்படி காக்கா தம்பிமார்? நானா தம்பிர பிள்ளைகள். அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு பாப்பட பேர் என்ன? அபு தாலிப். அபு தாலிப் ரசூலுல்லாஹ்காரு சஜா, சின்னப்பாவோ பெரியப்பாவோ. அப்போ அபு தாலிப் ரசூலுல்லாஹ்ட பெரியப்பா. ரசூலுல்லாஹ் அனாதையானோன்னா வளர்த்தாரு பெரியப்பா, அலி ரலியல்லாஹுடைய பாப்பா. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலாவும் ரசூலுல்லாஹும் மாறி நம்முடைய பாஷையில் சொல்லணும்டா காக்கா தம்பி. நானா தம்பிர பிள்ளைகள், காக்காட தம்பிர பிள்ளைகள் தான் ரசூலுல்லாஹும் அலி ரலியல்லாஹு தஆலா. இப்போ ரசூலுல்லாஹுடைய மகள் ஃபாத்திமா நாயே அலி ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிக்காங்க. ரசூலுல்லாஹுடைய மகள் ஃபாத்திமா நாயே ஆறு முடிச்சிக்கா? அலி ரலியல்லாஹு தஆலா முடிச்சிக்காங்க. நம்முடைய சட்டத்தில் பார்த்தா ஃபாத்திமா நாய்க்கு அலி ரலியல்லாஹு தஆலா சின்னப்பா. நம்முடைய பாஷையில் சொல்கிறா ஃபாத்திமா நாய்க்கு அலி ரலியல்லாஹு தஆலா யார்? சின்னப்பா. எப்படி சின்னப்பா? பாப்பட தம்பி. எப்படி பாப்பட தம்பி? பாப்பட ஒன்று விட்ட தம்பி. முடிக்கலாமா? முடிக்கலாம். ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுத்திக்காங்க. எனவே அது அஜ்னபியாகும். பாப்பாட ஒன்று விட்ட சகோதரங்கள் என்ன செய்து அஜ்னபியாவது கல்யாணம் முடிக்கலாம். வேறு ஏதாவது கேள்வி கேட்டிக்கிறாங்க. வலிமாவுக்கு போகும்போது ஏதாவது அன்பளிப்பு கொண்டு போக வேண்டுமா என்று கேட்குறாங்க. பொதுவாக அன்பளிப்புங்கிறது இஸ்லாத்தில் அனுமதித்த ஒரு விஷயம். அதை நிர்பந்தமாக்குற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கிடக்கூடாது. விளங்கிட்டா? அன்பளிப்பு ஹதியா பண்ணுறங்கிறது, இப்போ நான் உங்களோட வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்றை வேண்டி கொண்டு நான் தாரது, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்றை கிஃப்ட்டை தாரது, சும்மா இருந்த வாக்கில் என்னமாலும் வாங்கி தாரது, இதெல்லாம் அன்பளிப்பு ஹலால். ஆனால் நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு என்னென்றால் நிர்பந்திக்கப்பட்ட அன்பளிப்புகளை உருவாக்குறது. எப்படி என்றால் ஒரு ஆளுக்கு புள்ள பிறந்துட்டேன்டா, அந்த புள்ள பிறக்கிற வீட்டுக்கு நாம் சாமானோட போகணும். அது இல்லாட்டி சும்மா போக இயலாது. புள்ள பிறந்தா சும்மா போய் பார்த்துக்கு வராங்க. அதுக்கு என்னையாலும் வேண்டிக்கு போகணும். வேண்டிக்கு போய் நமக்கு திரும்ப புள்ள பிறந்தோன்னா அவர் விரல்ல ரெண்டு ஒரு பிரச்சனை வரும். அவரை பிள்ளைக்கு நாங்கள் சாமம் வேண்டி போனான்னு அவர் விரல்ல. அப்போ அவர் என்ன செய்கிறாருண்டா, அவர் யோசிக்கார், நம்மளோட பிள்ளைக்கு அவர் சாமான்லாம் வேண்டிக்கு வந்து அன்னரம் அவள் ஓக்கர் வேண்டிக்கு வந்து கொமட்டு வேண்டிக்கு வந்து அன்னரமே 2000 ரூபாய் சாமம் வேண்டிக்கு வந்து. அப்போ நாம் இப்போ ஒரு 2500 ரூபாய்க்காலும் சாமம் வேண்டி போகணும். காசும் இல்லை, என்ன செய்கிற பிள்ளை பிறந்தது கிழமையாச்சுன்னு ஓடி தெரிவாங்க. அப்போ இதெல்லாமே என்ன செய்கிறேன்னா அந்த பண்டமாற்றி வியாபாரம் மாதிரி தர்மம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொன்னாங்க. தர்மத்தை கொடுத்துட்டு திரும்ப எதிர்பார்க்கறது கக்கியதை நக்கும் நாயின் செயல்ண்டாங்க. வாந்தி எடுத்துட்டு திரும்ப அதை நக்கிற ஒரே ஒரு கேடுகட்ட சாமான் நாய் தான். வேறு ஒன்றும் அதை திரும்ப திங்காது. வாந்தி எடுத்துட்டு தர்மம் செய்கிறங்கிற வாந்தி எடுத்த மாதிரி அதை திரும்ப போய் நக்கிறது தான், திரும்ப எதிர்பார்க்குறது. நான் கொடுத்தா நீ வரணும், நான் கல்யாணத்துக்கு வந்தால் நீ கல்யாணத்துக்கு ரெண்டது. வருத்தம் வந்தாலே அதே கேஸாக போகுது பாருங்க. அவர் வருத்தம் பாட்டில்ன்றோன்னா பேக்கோட போகணும். பேக்குக்கு காசு இல்லாட்டி சொந்த காக்காவுக்கு சோகம் இல்லை, பார்க்க போக இல்லாத ஒரு நிலைமை ஒன்று உருவாகுது. எனவே முதல்ல இந்த கிஃப்ட்டு கொண்டு போகிறத ஃபங்க்ஷன் ஆக்கிடக்கூடாது, கட்டாயம் கொண்டு போகணுன்னு ஆக்கிடக்கூடாது. வருத்தம் வேண்டாம், பாஞ்சு விழுந்து போகணும், பார்க்கணும், புள்ள பிறந்தா சந்தோஷத்தை தெரிவிக்கணும், போகணும். வசதி வரும்போது கொடுப்போம், அதை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது. நம்ம உணர்ச்சி பூர்வமாக என்ன செய்ய வேண்டும், அதனை கொடுக்க வேண்டும். அதான் இதுக்கான பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு முடிச்சுக்குவோம் என்ன? ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.